டிஎன்பிசியில் வந்து இந்தியன் எக்கானமிக் கிளாஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அப்புறம் என்ன டாபிக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய வரவு செலவு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் ஃபிஸ்கல் பாலிசி. சரியா? நிதி கொள்கைன்னு தமிழில் சொல்கிறாங்க. அந்த டாப்பிக்கில் என்ன வருது அப்படின்னாக்க கவர்மெண்ட்டுக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது அப்படின்னா, ஒன்று வந்து டேக்ஸஸ் மூலமாக வருது, அதுக்கு டேக்ஸ் இன்கம் சொல்லுவாங்க, டேக்ஸ் ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நான் டேக்ஸ் ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ டேக்ஸ்னால் கார்பரேட் டேக்ஸு, இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், இந்த மாதிரி பல வகையில் டேக்ஸஸ் வாங்குறாங்க. இன்னொன்று வந்து நான் டேக்ஸ் அப்படின்னாக்க ஆக்சுவலாக வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறோம் இல்லையா, ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆக்சுவலாக பத்திரப்பதிவுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு முத்திரை தாள் கட்டணமெல்லாம் கட்டுறீங்க இல்லையா, அதே மாதிரி ஃபைன் கட்டுறீங்க இல்லை, பெனால்ட்டி போடுறாங்கல்ல பல்வேறு அமைப்புகளில், இதுக்கு பேர் நான் டேக்ஸ் ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வகையில் வந்து ரெவென்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கு வருது. ஸோ வரவு செலவு அதை பற்றி படிக்கிறதுக்கு ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று வந்து டேக்ஸ் ரெவென்யூ, நான் டேக்ஸ் ரெவென்யூ, ரெண்டு காம்பனெண்ட் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ டேக்ஸஸ், அதில் டேக்ஸ்னா என்ன, டேக்ஸேஷன் சிஸ்டம்னா என்ன அப்படின்ற டாபிக் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருந்தோம், மானிட்டரி பாலிசி பார்த்துருந்தோம். பணக்கொள்கை, எவ்வளோ பணம் வந்து சர்க்குலேஷனில் இருக்கணும், எக்ஸ்ட்ரா இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமான்றது மானிட்டரி பாலிசி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டேக்ஸஸ் டாப்பிக்கில் டேக்ஸு அப்படின்னா என்னது, வரி. யார் கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்களோ அவங்க பொதுமக்கள் கிட்ட வரி வாங்கிக்குவாங்க, அதுக்கு அவங்க ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு ரெண்டு இருக்குது ஆக்சுவலாக. ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா எல்லா டைரக்ட் டேக்ஸ்னால் யார் மேலே டேக்ஸ் போடுறோமோ அவங்க டைரெக்டாக கட்டினா அதுக்கு டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பேர். இப்போ சேலரிடாக இருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் உங்கள் மேலே டேக்ஸ் போடுறாங்க, நீங்கள் தான் டேக்ஸ் போடப்படுபவர், நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் டேக்ஸ் கட்டுறீங்க, அதுக்குன்னு டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பேர். டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, அதில் எதெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு இருக்கு ஆக்சுவலாக. எல்லா சேல்ஸ் டேக்ஸுமே இன்டைரக்ட் டேக்ஸ், ஓகேங்களா. எல்லா சேல்ஸ் டேக்ஸுமே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வருது இல்லையா, அது எல்லாமே வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ சேல்ஸ் டேக்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யார் மேலே வரி போடுறாங்களோ அவங்க கட்டுறது இல்லை, இன்டர்ன் யார் கட்டுறாங்கன்னா அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா அவங்க வந்து கட்டுவாங்க, அதனால இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த சேல்ஸ் டேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், இந்தியா ஃபுல்லாக வேறு 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 பேரில் போட்டு ஒரு மாதிரி கசகசன்னு வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னால். அதையெல்லாம் எடுத்துகிட்டு சிங்கிள் டேக்ஸ், ஒன் நேஷன் ஒன் டேக்ஸேஷன் சிஸ்டம் விச் இஸ் நோன் அஸ் ஜிஎஸ்டி, அதை கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ வாட் இஸ் ஜிஎஸ்டி உங்களுக்கு டே டு டே நியூஸில் வந்துகிட்டே இருக்கு. ஜிஎஸ்டின்னு என்ன சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பட்ஜெட்னு ஒரு காம்பனெண்ட் நம்ம படித்தோம், பாலிட்டியில் படித்த ஞாபகம் இருக்கா, பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. பட்ஜெட்னா என்ன, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஆர்டிகல் 112 பட்ஜெட்னு சொல்லி படித்தோம். இந்திய அரசாங்கத்துடைய வரவு செலவு கணக்குகள் சொன்னோம் இல்லையா, அதை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்னொரு டாபிக் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, இதுவும் அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரும். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னதுன்னா பணவீக்கம். ஆக்சுவலாக பணவீக்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பணம் வந்து கொஞ்சம் சரியாக இருந்து எல்லாருக்கும் பயன்பட்டுச்சுன்னா எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டுடைய மோட்டிவ் என்ன படித்தோம், ஆர்டிகல் 38 வந்து ஆர்டிகல் 38 என்ன சொல்றது, ஸ்டேட் டு செக்யூர் சோசியல் ஆர்டர்னு படித்தோம் இல்லையா. அனைத்து மக்களுக்கும் வந்து நல்லது இருக்கணும், அனைத்து மக்களும் நல்லா இருக்கணுன்றது அவங்க கொள்கை, சரியா. ஸோ அதுக்கு வந்து என்னன்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து பணவீக்கம். எப்படி ஒரு மனிதன் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட முடியுமா, போக தான் செய்யும் இல்லையா, பக்காவாக இருக்காது ஆக்சுவலாக. ஆனால் அந்த உடம்பு சரியில்லாமல் போகிறது லைட்டாக இருந்தால் மேனேஜபிள், எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் ப்ராப்ளம். அந்த மாதிரி அந்த இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் மைல்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா கண்ட்ரிக்கு வந்து எக்கானமிக் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாஸ்ட்டில் வந்து பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னா எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த மனித வாழ்க்கையை 8 பிரிச்செல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, குழந்தை பருவம், குமர பருவம், சம்திங்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி பிஸ்னஸ் சைக்கிளில் 4 ஸ்டேஜ் இருக்குது ஆக்சுவலாக. அதை பற்றி ஒரு சின்ன டேட்டா சொல்கிறோம். ஸோ ஒன்று பார்க்கலாம் பாருங்கள், கொஞ்சம் கவனிங்க. டாபிக் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் நாட் ஸோ. கொஞ்சம் கவனிங்க பாருங்கள். இந்த ஸ்கோர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், பசங்க புரிஞ்சிக்கிறதே கஷ்டம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஸ்கல் எக்கானாமிக்ஸ் அப்படின்னா என்ன, பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரங்களை பற்றி படிக்கிறதுக்கு பேர் வந்து ஃபிஸ்கல் பாலிசி. எஸ்பெஷலி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், சரியா. அரசாங்கத்தினுடைய ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், எது மூலமாக எவ்வளோ வருவாய் வருது, எவ்வளோ செலவாகுது, பணம் நிற்குதா நிற்கலையா, கடன் வாங்கி தான் ரன் பண்ணுறோமா, அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் கன்சர்ன் வித் வாட் அப்படின்னா ரெவென்யூன்னா வருமானம், எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு. ஸோ வரவு செலவு கணக்கு, அரசாங்கத்தினுடைய வரவு செலவு கணக்குக்கு பேர் வந்து ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க. இந்த பப்ளிக் ஃபைனான்ஸ், பொது நிதினு சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டுடைய ஃபைனான்ஸ், அந்த ஏரியாஸில் என்னென்ன டாபிக்லாம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் ரெவென்யூ. பப்ளிக் மீன்ஸ் கவர்மெண்ட்,
சரிங்களா? பொது வருவாய் அப்படின்னு சொல்றாங்க. இன்கம் கவர்மெண்ட்டுக்கு எந்த வகையிலலாம் வருது? 2 சோர்ஸ்ல வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று டேக்ஸ் ரெவென்யூஸ், இன்னொன்று நான் டேக்ஸ் ரெவென்யூ. ஒன்று வந்து டேக்ஸ் ரெவென்யூ, வரிகள் மூலமா வர்ற வருவாய். இன்னொன்று வந்து நான் டேக்ஸ் ரெவென்யூ, இன்னொரு ஆங்கிள் வர்ற வருவாய்ன்னு சொல்றாங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், செலவு. இப்போ பொது செலவுன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட்ல செலவு அதிகமாகுது. அப்புறம் அதை டீட்டெயிலாக நோட்ஸ் கொடுத்துருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? பயங்கர செலவாகுது. ரோடு போடுறாங்க, பார்க் கட்டுறாங்க, பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வராங்க, ஏஜ் ஹோல்டு ஹோம் கட்டி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டுக்கு இது லாட் ஆஃப் ஒர்க் ஆக்சுவலாக. அதனால் அந்த ஒர்க்கெல்லாம் சர்வீஸ் முறையில் செய்ய வேண்டியதாக இருக்குது ஆக்சுவலாக. மூணாவது வந்து பப்ளிக் டெட். ஸோ பொது கடன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து பெர் கேபிட்டா இன்கம் ஒரு கான்செப்ட் பார்க்கணும் இல்லையா? பெர் கேபிட்டா இன்கம், டோட்டல் இன்கம் ஆஃப் த கண்ட்ரி டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். பெர் கேபிட்டா ஜிடிபி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி டோட்டல் டெட் ஆஃப் த கண்ட்ரி டிவைடட் பை த பாப்புலேஷன் போட்டாக்க பெர் கேபிட்டா டெட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கு மேலே எவ்வளோ இருக்கு? 5 லட்ச ரூபா கடன் இருக்கான் இந்தியாவில் ஒரு டேட்டா சொல்கிறாங்க. அதாவது ஓவரால் இந்தியாவில் 142 கோடி பேருக்கும் சேர்த்து கடன் வந்திருக்குது. அந்த கடனை ஒவ்வொரு தலைக்கும் சொன்னால் எவ்வளோ அப்படின்னா 4.8 lakhs சொல்லியிருக்காங்க சொல்ல டேட்டா. அதுக்கு பேர் வந்து டெட்டுன்னு சொல்கிறாங்க, பப்ளிக் டெட். எப்படி ஓடுது அப்படின்னா கடனில் தான் ஓடுது, எல்லாமே இஎம்ஐல தான் ஓடுது. ஓகேவா? அப்படி தானே ஓடுது, எல்லாம் கடனில் தானே வாழ்க்கையை ஓடுறாங்க மிடில் கிளாஸ் ஃபுல்லாகவே. அந்த மாதிரி கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுது? கடனில் தான் ஓடுது ஆக்சுவலாக. ஸோ ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு. லாஸ்ட்ல வந்து ஃபிஸ்கல் பாலிசி, அதாவது என்ன நிதி கொள்கைன்னு சொல்றாங்க. நிதி கொள்கையில் என்னென்னலாம் பார்க்கணும்? டேக்ஸஸ் பாருங்க. இப்போ வந்து ஜிஎஸ்டி அதிகமாக போட்டிருந்தாங்க. 2017 கொண்டு வந்தாங்கன்னு சொல்லியிருந்தோமா? 5 ஸ்லாப் ஜிஎஸ்டி வச்சுருந்தாங்க. 28% நிறைய இருந்தது ஆக்சுவலாக ஜிஎஸ்டி. எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, காருக்கு வந்து 28% போட்டிருந்தாங்க. 10 லட்ச ரூபாய் கார் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு 28%, 2,80,000 எக்ஸ்ட்ரா கட்டி தான் வாங்கிட்டு இருந்தோம் அப்போ. ஐ திங்க் இப்போ வந்து ஏதோ ஒரு செக்மெண்ட்டில் 10% குறைச்சிருக்காங்க. 28% 18% போயிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வந்து 1 லட்சம் குறையும், மார்க்கெட்டில் குறையுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டேக்ஸஸ் முன்னால் எப்படி இப்போ எப்படி அதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சப்சைடிஸ் இன்னொரு காம்பனன்ட் இருக்குது ஆக்சுவலாக. சப்சைடிஸ் அப்படின்னா என்னது? மானியம். இப்போ கேஸ் வந்து வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் சப்ளை பண்ணுறாங்க இல்லையா? வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு கேஸ் சிலிண்டர் கவர்மெண்ட்டை தானே அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. கேஸ் சிலிண்டர் வீட்டுக்கு வருது இல்லையா? இப்போ ஒரு கேஸ் சிலிண்டருடைய விலை வந்து இப்போ 1000 ரூபாய் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ இதில் தராங்க? ஒரு 850 ரூபாயில் தராங்க. இன்னும் ரொம்ப பாட்டம் பீப்புள் அப்படி அப்படின்றவங்களுக்கு இன்னும் கம்மியாக தராங்க. கமர்ஷியல் கேஸ் இருக்கு இல்லைங்களா? அது மார்க்கெட்டில் 1800 ரூபாய் 2000 ரூபாய் கமர்ஷியல். அதே சிலிண்டர் டொமஸ்டிக் வந்து கொடுக்கறது கமர்ஷியலுக்கு டபுள் த ரேட் வரும். இந்த ஹோட்டல் கிட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஹோட்டல்ஸில் அவங்க ஃபுல்லாக கமர்ஷியல் கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு டொமஸ்டிக் கேஸ் தராங்க. அப்புறம் பார்த்தா மானியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா நலிவடைந்த மக்களுக்கு கம்மியான விலையில தர்றது. இப்போ ரைஸ் வந்து 1 கிலோ 85 ரூபா விற்கிது. பட் பார்த்தீங்கன்னா மானியங்களாக ரேஷன் ஷாப்பில் எவ்வளோ தராங்க? ஒரு கிலோ அரிசி வந்து 1 ரூபா. இப்போ 25 கிலோ ரைஸ் நீங்கள் ரேஷன் ஷாப்பில் வாங்குறீங்கன்னா கையில் 25 ரூபாய் 50 ரூபாய் வாங்கிட்டு கொடுத்து விட்றாங்க. இதுக்கு சப்சைடிஸ் அப்படின்னு பேர், மானியங்கள் சொல்லுவாங்க. அது வந்து பல இடங்கள்ல யூஸ் பண்ணுறாங்க. அது செலவு அவங்களுக்கு வந்து. நெக்ஸ்ட் பப்ளிக் டெட், பொது கடன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் இல்லையா? கடன் இல்லாத ஆள் யாருமே கிடையாது. கடன் வாங்கி எல்லாம் ஃபினான்ஷியலி எல்லாம் மேக்கப் பண்ணுவாங்க. அடுத்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து டேக்ஸ் ரெவென்யூஸ். அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்டோரி மாதிரி கவனிச்சிங்கன்னாவே நல்லாயிருக்கும். அடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, யார் வந்து அங்கே ஆட்சியாளர்கள், யார் ரூலர்ஸ் இருக்காங்களோ அந்த ரூலர்ஸ் வந்து அந்த பொதுமக்கள் இருக்காங்களோ யார் இவங்க வந்து ஆள்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து டேக்ஸ் வாங்கிக்க முடியும். அதுக்கு பேர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ராஜா வந்து பக்கத்து நாட்டுக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து உயிரை பணைய வச்சு ஜெயிச்சு அந்த நாட்டில் இருக்கிற அடிமைகள் எல்லாம் கொண்டு வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொண்ணும் பொருளும் அடிமையெல்லாம் கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தன் உயிரை பணைய வச்சு ராஜாங்கெல்லாம் போயிட்டு வர்றதை பார்த்துட்டு பொதுமக்களாக வந்து அவங்களா போயிட்டு மோர் தர்றது, கரும்பு தர்றது, குடிக்க தண்ணி தர்றது, அவங்களால ஆன கிஃப்ட்ஸ் கொடுக்கறது அப்படின்னு ஸ்டார்டிங்கில் இட் வாஸ் ஒன்லி வாலண்டரி கிஃப்ட். ஓகே, சிந்து தமிழ் நாரியம் டாப்பிக்கில் அந்த டாப்பிக்கில் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பொதுமக்கள் அவங்களா மனசு உவந்து ராஜாவுடைய ரிஸ்க்கை பார்த்து அவரை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக பேக்கப்புக்காக இவங்களாம் கொண்டு போய் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் கொடுத்தாங்களாம். அது அப்படியே பின்னால் என்ன ஆயிடுச்சு? மஸ்ட் ஆயிடுச்சு. இட் பிகேம் டேக்ஸ் ஆக்சுவலாக. அதுதான் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எதில் டேக்ஸ் போடுறாங்க? எல்லாத்துலேயுமே டேக்ஸ். குடிநீர் வரி, சொத்து வரி, வேக்கண்ட் லேண்டு டேக்ஸ்னு வாங்குறாங்க. அதாவது லேண்ட் உங்களுக்கு இருக்குது, வேக்கண்ட் லேண்டுக்கு டேக்ஸ் கட்டணும். சொத்து வச்சுருந்தா டேக்ஸ் கட்டணும்.
லக்ஸுரி ஐட்டம் வச்சுருந்தா டேக்ஸ் கட்டணும். நீங்கள் வாங்குற பொருள் எல்லாத்துலேயும் இப்போ பேஸ்ட் ப்ரஷ் அதுலேருந்து எல்லாமே டேக்ஸ் லோட் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் டேக்ஸ் போட முடியும்? இந்தியாவில் யாரெல்லாம் கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க? ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட், இன்னொன்று லோக்கல் பாடிஸ். ஸோ அந்தந்த ஆட்சியாளர்கள் அவங்க நடத்துறதுக்கு நிதி திரட்டிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன டேக்ஸ் எல்லாம் போடுறாங்க? டேக்ஸஸ் ஆன் இன்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனி மனித வருமானம். இன்னைக்கு இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லி கட்டுறோம் இல்லையா, டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த இன்கம் மேலே வந்து டேக்ஸ் போடுறதா? இன்கம் டேக்ஸ் போடுறது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அக்ரிகல்ச்சரல் இன்கம் இருக்கு இல்லைங்களா, அதை தவிர இன்கம்லேயே அக்ரிகல்ச்சர்லேருந்து வர்ற இன்கம்க்கு யார் டேக்ஸ் போடுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல போடுவாங்க. அது தவிர மற்ற எல்லா இன்கம்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டேக்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி கஸ்டம் டியூட்டிஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ், சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு நிறைய டேக்ஸஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனியாக டொமைன் இருக்கு ஆக்சுவலாக. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இதெல்லாம் டேக்ஸ் போடலாம், அவங்களுக்கு ஏரியாஸ் இருக்கு ஆக்சுவலாக. பாருங்க, ஸ்டேட் ஸ்டாம்ப் டியூட்டின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. ஸ்டேட் ஸ்டாம்ப் டியூட்டி. இப்போ பத்திரம் பதிவு பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு முத்திரைத்தாள் கட்டணும்னு கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டுறோம். ஒவ்வொரு பத்திரத்துக்கும் எவ்வளோன்னு சொல்லி கட்டுறோம், அது சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அப்புறம் லேண்ட் ரெவென்யூ. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லேண்ட்லேருந்து ரெவென்யூ வருது. எந்த வகையான லேண்டாக இருந்தாலும் யூ ஹேவ் டு பே டேக்ஸ். அக்ரி லேண்ட், நான் அக்ரி லேண்ட், புறம்போக்கு, வாட் எவர் இட் இஸ். வேக்கன்ட் லேண்டுக்கு வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் இருக்குது. அப்படி வந்து டேக்ஸ் கட்டணும் ஆக்சுவலாக. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இந்த மாதிரி நிறைய டேக்ஸஸ்க்கு போடலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் போடலாம். தொழில் வரின்னு சொல்லி சொல்லுவாங்க, பல சோர்ஸஸ் வந்து போடுறாங்க. லோக்கல் பாடிஸ் இருக்காங்க இல்லையா, உள்ளாட்சி அமைப்புகள், அவங்க எதில் டேக்ஸ் போடலாம்? சொத்து வரி அவங்க தான் போடுறாங்க. பாருங்க, டேக்ஸஸ் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ். பஞ்சாயத்தாக சின்ன கிராமமாக இருந்தாலும் சரி, டவுனாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய சிட்டிஸாக இருந்தாலும் சரி, அவங்க லோக்கல் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் படிச்சிருக்கோம் இல்லையா, பஞ்சாயத்து நகர பஞ்சாயத்துன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த அமைப்புகளுக்கு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் எதுன்னா இதெல்லாம் ரிசோர்ஸஸ் ஆக்சுவலாக. ஆக்ட்ராய் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. ஆக்ட்ராய்னா என்ன அப்படின்னாக்க, வெளியிலேருந்து ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகுது அப்படின்னா நுழைவு வரி கட்டணம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வாங்குறாங்க. இங்கேருந்து ஒகேனக்கல் போனால் ஒவ்வொரு வெஹிக்கிள் விடாமல் என்ட்ரன்ஸ் பாயிண்ட்லேயே நின்று 50 ரூபாய் 100 ரூபாய் வாங்கிடுவாங்க. ஓகேங்களா, அது ஆக்ட்ராய்ன்னு சொல்லுவாங்க. அது லோக்கல் பாடிஸ் போடுறாங்க. அதே மாதிரி வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ், அது இதுன்னு சொல்லிட்டு லோக்கல் பாடி சம்மந்தப்பட்டது கண்ட்ரி லிஸ்ட் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு டேக்ஸ் போடுறாங்க. 3 கவர்மெண்ட்டும் டேக்ஸ் போடுதுன்னு சொல்கிறோம். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் டேக்ஸேஷனில் என்ன சொல்கிறாங்க? டேக்ஸ் போடுறோம் இல்லைங்களா, வரி விதிக்கிறோம்ல கவர்மெண்ட்டில், அதை வந்து வரி விதிக்கிறதுக்கு 3-4 டைப் சொல்கிறாங்க. இப்போ நல்லா கவனிக்க பாருங்க. ப்ரொபோர்ஷனல் டேக்ஸேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா 3ன்னா 3, 5ன்னா 5, 8ன்னா 8 சதவிகிதத்தில் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. சரிங்களா, இதுக்கு பேர் வந்து ப்ரொபோர்ஷனல் டேக்ஸேஷன் அப்படின்றார். அப்படின்னா என்ன? யூனிஃபார்ம் டேக்ஸ் ரேட் ஃபார் ஆல். எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஃப்ளாட் ரேட் ஆஃப் டேக்ஸ். ஏழை, பணக்காரன், வயசானவங்க, ஜாப்ல இருக்கிறான், ஜாப்ல இல்லை, டிபெண்டன்ஸ் இருக்காங்க, இன்கம் இருக்காது, எதுவுமே கிடையாது. ஃப்ளாட்டாக 15% டேக்ஸ் கட்டணும்னா ஒருத்தர் விடாமல் 15% டேக்ஸ் கட்டணும். அதுக்கு பேர் வந்து ப்ரொபோர்ஷனல் டேக்ஸேஷன் பேர். பாருங்க, யூனிஃபார்ம் டேக்ஸ் ரேட். எல்லாருக்குமே வந்து யூனிஃபார்மாக ஒரு டேக்ஸ் ரேட் 15%னா 15% அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ப்ரொக்ரெசிவ் டேக்ஸேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ப்ரொக்ரெசிவ்னா என்னென்னா வளர வளர அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. இப்படி ப்ரொக்ரெசிவ் டேக்ஸேஷன் அப்படின்னு இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேக்ஸ் ரேட் இன்க்ரீசஸ் as the tax base increases. டேக்ஸ் போடுறாங்க இல்லைங்களா, அது வந்து குறைவான இன்கம் இருக்கிறவங்களுக்கு குறைவான டேக்ஸும், அதிகமான இன்கம் இருக்கிறவங்களுக்கு அதிகமான டேக்ஸும் போடுறாங்க. இந்தியாவில் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்ரெசிவ் டேக்ஸேஷன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ சொன்னது புரியுங்களா? பாருங்க, 2வது டேக்ஸ் அது வந்து ஃப்ளாட்டாக 15% எல்லாருக்குமே போடுறாங்க. 2வது வந்து குறைந்த இன்கம் குறைந்த டேக்ஸ், அதிகமான இன்கம் அதிகமான டேக்ஸ். பாருங்க, இப்போ லக்ஸுரி டேக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ போன வாரம் பண்ணதில் 40% போட்டிருக்காங்க. ஃபாரின் லக்ஸுரி கார்ஸ்லாம் இருக்குது. இந்த டெஸ்லாலாம் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு 40% டேக்ஸ் போட்டிருக்காங்க. 40%. 1 கோடிக்கு நம்ம கார் வாங்குறோம்னா 40 லட்சம் வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். அவங்க வச்சிருக்கிறாங்க, கட்டுவாங்க. அவங்க லக்ஸுரி செக்மெண்ட் வச்சிருக்கிறாங்க, கண்டிப்பாக கட்டி தான் வாங்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ப்ரொக்ரெசிவ் டேக்ஸேஷன் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, லோ இன்கம் லோ டேக்ஸ், ஹை இன்கம் ஹை டேக்ஸ், ஃப்ளாட் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளாட் ஆக்சுவலாக. 3வது ரெக்ரெசிவ் டேக்ஸேஷன், ரிவர்ஸில் சொல்கிறாங்க. ரெக்ரெசிவ் டேக்ஸேஷன் அப்படின்றாங்க. ப்ரொக்ரெசிவ் டேக்ஸேஷனுக்கு ஆப்போசிட்டில். இப்போ லோ இன்கம் ஹை டேக்ஸ், அப்படி ஆப்போசிட்டாக சொல்லணும். லோ இன்கம் பீப்புளுக்கு ரொம்ப அதிகமாக டேக்ஸ் போடுவாங்களாம், ஹை இன்கம் பீப்புளுக்கு ரொம்ப குறைவாக டேக்ஸ் போடுவாங்களாம். இதில் ரெக்ரெசிவ் டேக்ஸேஷன் அப்படின்னா இதுக்கு டெட் ஆப்போசிட்டாக
பாருங்க, இந்த ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் நான் சொன்னது எதுக்காங்க, அதான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் என்னன்னா, லோ இன்கம்னா லோ டேக்ஸ், ஹை இன்கம்னா ஹை டேக்ஸ். அது பேர் தான் ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன். குறைவான சம்பளம் வாங்குறவங்களுக்கு குறைவான வரி, அதிகமான சம்பளம் வாங்குறவங்களுக்கு அதிகமான வரி. அதுக்கு பேர் வந்து ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன். இந்தியாவில் இதை தான் இப்போ போடுறாங்க. நம்ம படித்தோம் இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்து இன்கம் டேக்ஸில் சேஞ்சஸ் கொடுத்தாங்க, கேள்விப்பட்டீங்களா? அப் டு 12 lakhs வந்து பெர் இயர் நோ டேக்ஸ். ஆனால் 12 லட்சத்துக்கு ₹1 மேலே போனாலும் 78,000 கிட்ட டேக்ஸ் கட்டின ஒரு சிஸ்டம் கொடுத்தாங்க தெரியுமா? ஓல்டு ரிஜம் நியூ ரிஜம் அந்த மாதிரி நிறைய குழுப்படி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ லோ இன்கம் பீப்புளுக்கு வந்து டேக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே போக 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 டேக்ஸ் கட்டணும். 10%, 5%, 20% அப்படின்லாம். இப்போ நீங்கள் ஒரு 40 லட்சம் ஏர்ன் பண்ணுறீங்கன்னு 12 லட்சம் வரைக்கும் நோ டேக்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் வாங்குறவங்க தப்பிச்சாங்க, அவங்க டேக்ஸ் கட்ட தேவையில்லை ஃப்ளாட்டாக. ஆனால் அதுக்கு மேலே போக போக நீங்கள் 40 லட்சம் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா ஐ திங்க் 30% டேக்ஸ் கட்டணும். 40 லட்சம் உங்களுக்கு இன்கம், சேலரி வந்து 40 லட்சம் வாங்குறீங்க பர் ஆனம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 30% டேக்ஸ், சம்திங் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 30% டேக்ஸ் நீங்கள் கட்டணும். ஸோ அதிகமான இன்கம் போகும்போது அதிகமான டேக்ஸ் போடுறது ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் சொல்கிறோம். சரியா? வளர்வீத வரிமுறைன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆப்போசிட் வந்து ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன், ரிவர்ஸில் லோ இன்கம் ஹை டேக்ஸ். இதை எழுதிக்கோங்க. ரெக்ரெசிவ் டாக்ஸேஷனில் லோ இன்கம் ஹை டேக்ஸ், அதே மாதிரி ஹை இன்கம் லோ டேக்ஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்த்தா இது இப்படி போட வாய்ப்பு இல்லை இல்லையா? லோ இன்கம் பீப்புள் ஹை டேக்ஸ் போடுறதுல லாஜிக் இல்லை. அப்படியே ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ், டேக்ஸ் இருக்கு இல்லையா? அதில் வந்து 2 டைப்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். நேரடி வரி, மறைமுக வரின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த டைரக்ட் டேக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய வருமானத்தில் லெவிட் ஆன் இன்கம் ஆர் ப்ராஃபிட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், ப்ராஃபிட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் கம்பெனி. ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் வருது இல்லையா? இப்போ 1000 crores டர்ன் ஓவர், அதில் ப்ராஃபிட் டிக்ளேர் பண்ணுறது 300 கோடி ப்ராஃபிட். அப்போ அந்த 300 கோடிக்கு 30% டேக்ஸ் அவங்களுக்கு, அந்த மாதிரி சொல்கிறேன். அதுக்கு கார்பரேட் டேக்ஸ் அப்படின்னு பேர். கார்பரேட் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது அதே மாதிரி இண்டிவிஜுவல் இன்கம், நீங்கள் ஒரு 12 லட்சம் மந்த்லி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குரிய ஸ்லாப் இருக்குது, டேக்ஸ் ஸ்லாப். ஓகேங்களா? ஸோ யார் மேலே டேக்ஸ் போடுறோமோ, ஓகேங்களா, அவங்களே டைரெக்டாக டேக்ஸ் கட்டினா அதுக்கு பேர் டைரக்ட் டேக்ஸ். இப்போ தனி மனிதனுடைய சேலரி மேலே போடுறாங்க, அவர் போய் கட்ட போகிறாரு. கம்பெனி மேலே போகிறேன், கம்பெனி கட்ட போகுது. இதனால் இது வந்து டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, இட் இஸ் கால்டு டைரக்ட் டேக்ஸ் பிகாஸ் இட் இஸ் லெவிட் டைரக்ட்லி ஆன் த டேக்ஸ் பேயர். யார் டேக்ஸ் கட்டுறாங்களோ அவங்க மேலே தான் டேக்ஸ் போடுறாங்க. இப்போ இண்டிவிஜுவல் சேலரி பர்சன் மேலே டேக்ஸ் போடுறாங்க, அவர் கட்டுறாரு. அதே மாதிரி கம்பெனி வந்து டர்ன் ஓவர் பண்ணி ப்ராஃபிட் எடுக்குது, கம்பெனி மேலே போகிறாங்க, கம்பெனி கட்டுது. கார்பரேட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், இது ரெண்டுமே வந்து டைரக்ட் டேக்ஸஸ். சரியா? இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, யார் வந்து அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க மேலே போடுறதுக்கு பேர் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். அதை சேல்ஸ் டேக்ஸ்னே சொல்லுவாங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்னு அதுக்கு பேர். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா இன்டைரக்ட் டேக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இன்டைரக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னாக்க, கன்சூமர் வாங்குறாங்க இல்லையா, இப்போ கார் வாங்குறாங்க இல்லைங்களா, கார் வாங்குறது கடைசியில் யார் வாங்குறாங்க? கஸ்டமர் வாங்குறாங்க இல்லையா? ஆக்சுவலாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணவங்க மேலே தான் இவங்க டேக்ஸ் போடணும். கவர்மெண்ட் யார் மேலே டேக்ஸ் போடணும்? காரை உருவாக்குற மேனுஃபேக்சரர் மேலே தான் போடணும். அந்த மேனுஃபேக்சரர் மேலே போடுற டேக்ஸை அவர் யார் மேலே தள்ளி விட்டுறாங்க? கஸ்டமர் மேலே தள்ளி விட்டுறாங்க. சரிதா? இப்போ அவங்க டைரெக்டாக யார் மேலே போடுறோமோ அவங்களே கட்டினா டைரக்ட் டேக்ஸ். அதனால அதுக்கு இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பேர். ஆக்சுவலாக மேனுஃபேக்சர் பண்ண டாடா கம்பெனியில் கார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, டாட்டா மேலே அவங்க டேக்ஸ் போடணும். ஆனால் டாட்டாக்காரங்க மேலே தான் டேக்ஸ் கவர்மெண்ட் அவங்க மேலே தான் போடுறாங்க, கார் மேலே போடுறாங்க. அவங்க கட்டுறதை விட்டுட்டு அந்த டேக்ஸ் எடுத்துகிட்டு போய் யார் மேலே போடுறாங்க? கஸ்டமர் மேலே போட்டுடுறாங்க. அதுக்கு இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பேர். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு பேர் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். எல்லா சேல்ஸ் டேக்ஸுமே இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த ரெண்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட் இஸ் டைரக்ட் டேக்ஸ், வாட் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது. சரியா? ஸோ சர்வீசஸ் அண்ட் கூட்ஸ் அந்த ஏரியாவுக்கு அதுக்கு பேர். இந்த டைரக்ட் டேக்ஸுங்கிறது என்ன வருது அப்படின்னாக்கா, இன்கம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க. ஒரு இண்டிவிஜுவல் சேலரி வாங்குறாங்க எல்லாருமே. இப்போ ஒரு 50 கோடி பேர் ஜாப்ல இருக்கிறாங்க, அவங்க இன்கம் ஜென்ரேட் ஆகுது, அதை திருப்பி ரொட்டேஷன் பண்ணுறாங்க, அதுக்கு யூஸ் ஆகுது ஆக்சுவலாக. அதே மாதிரி கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா,
கம்பெனிஸ்லேயும் ப்ராஃபிட் வருது இல்லையா, அதை திருப்பி என்ன பண்ண ரீஇன்வெஸ்ட் பண்ணி எக்கானமியை பூம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதை மேனேஜ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் இன்டைரக்ட் டேக்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நாடு ஃபுல்லாக வந்து உற்பத்தி பொருட்களை உற்பத்தி பண்ணுறது வர்றது போகிறது அந்த ஏரியாவுக்கு அக்கௌண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு படிக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ டைரக்ட் டேக்ஸ்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ எதெல்லாம் டைரக்ட் டேக்ஸ், இதெல்லாம் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்தியாவில் டேக்ஸேஷன் சிஸ்டம் என்ன வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் இன்கம் டேக்ஸ். பர்சனல் இன்கம் டேக்ஸ் தனி மனிதருடைய வருமானத்துக்கு மேலே வருமான வரி, இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை யார் போடுறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை யார் ஃபாலோ பண்ணுறாங்க, நிர்வாகம் பண்ணுறது யாருன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ்னு ஒரு பாடி இருக்கு. ஆக்சுவலாக ஐ திங்க் ஒசூரில் இருக்கு. ஆக்சுவலாக ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. டேக்ஸ் கட்டுறாங்க இல்லைங்களா, அங்கே நான் ஒன்று நோட்டீஸ் பறக்குவாங்க, இதை என்ன அது என்ன நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ டேக்ஸ் கட்டுறதுனா நம்மளே போய் கட்டுறது இல்லை, ஆடிட்டர் வச்சு அது நியூஸ் எல்லாம் பார்த்து இல்லை டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அப்படியெல்லாம் கட்டுறாங்க ஆக்சுவலாக. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அது வந்து டீல் பண்ணுது, அந்த மினிஸ்ட்ரியில் அதை பார்த்துக்கிறாங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வருமான வரி சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது பிரகாரம் அதை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வருமானத்தை டிக்ளேர் பண்ணுறதுனா ஏமாத்துனீங்கன்னா ப்ராப்ளம், கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபைன் போடுவாங்க, பெனால்ட்டி போடுவாங்க. இப்போ ரஜினிகாந்த் எல்லாம் 250 கோடி வாங்குறதா சொல்கிறார் இல்லையா, அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு கமல் கட்டிடுவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கமல் வந்து எவ்வளோ இன்கம் வந்தாலும் ஒயிட்டில் காட்டிடுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சிலர் மாற்றிடுவாங்க. இப்போ ஏதோ டிஎம்கேல பிடிச்சாங்களே ஒரு 2-3 பேர், பணத்தை பிளாக் மணி ஒயிட் மணி எங்கே ஆக்குறாங்க? சினிமாவில் தான் போட்டு கோடிக்கணக்கில் பொருள் தாங்க ஆக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு நியூஸ்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது ஆக்சுவலாக. சரி, இது வந்து பர்சனல் இன்கம் டேக்ஸ்க்கு பேர் டைரக்ட் டேக்ஸ். தனியானது இன்கம், இன்னொன்று கம்பெனி இன்கம், ரெண்டு சொல்லியிருக்கோம். இன்னொன்று வந்து வித் ஹோல்டிங் டேக்ஸ் அப்படின்னு ஒரு டேக்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. வித் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்ஸ், அதுக்கு ரிட்டென்ஷன் டேக்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. பிடித்தம் செய்கிற டேக்ஸ்னு ஏதோ பேர் ஆக்சுவலாக. ஸோ கவர்மெண்ட் வந்து இது ஒரு டேக்ஸ் வச்சுருக்காங்க, வித் ஹோல்டிங் டேக்ஸ் அப்படின்னு பேர். இன்கம் டேக்ஸ், அதாவது இன்கமில் வர்ற ஒரு பார்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும்னு ஏதோ சொல்கிறாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வித் ஹோல்டிங் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ். இன்னொன்று கார்பரேட் டேக்ஸ், நிறுவன வரின்னு தமிழில் பேர். கம்பெனிஸ் இருக்குல்ல, கார்பரேட் கம்பெனிஸ், டைட்டன், டிவிஎஸ், அசோக் லேலண்ட், கேட்டர்பில்லர் கம்பெனிஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. நம்மளுக்கு தெரிஞ்சு இங்கே இண்டஸ்ட்ரீஸ் சொல்கிறேன், இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ ரீசெண்டாக எம்என்சிஸ்லாம் வந்திருக்கு, வெளிநாடுகள் ஆப்ரேட் பண்ணுற எம்என்சிஸ்லாம் வந்திருக்கு. எல்லாரும் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுவாங்க. அதில் நிறைய ஸ்லாப்ஸ், வெரைட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு ஃப்ளாட்டாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு சொல்கிறேன். கார்பரேட் டேக்ஸ் அப்படின்னு இருக்கு பேர். கார்பரேட் நிறுவனங்கள் ஒரு வருஷத்தில் அது ஏர்ன் பண்ணுற இன்கம் இருக்கு இல்லையா, அந்த ஃபுல்லாக டர்ன் ஓவருக்கு கிடையாது, இன்கம் ஆக்சுவலாக. இப்போ 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்கன்னா அதில் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக காட்டுறது 300 கோடி காட்டுவாங்க. மற்ற எல்லாம் செலவு, வரவு, கடன் வாங்கினதுக்கு வட்டி கட்டுறது அப்படிலாம் போயிடும். சொல்ல புரியுதுங்களா? ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஃபிட் எவ்வளவோ டிக்ளேர் பண்ணாங்களோ அதுக்கு தான் டேக்ஸ் கட்டணும். ஆனால் அந்த டேக்ஸ் யூஜ் டேக்ஸ் 30% டேக்ஸ் கட்டணும். இப்போ 300 கோடி அவங்க ஒரு கம்பெனி வந்து இப்போ நான் போன வருஷம் வந்து ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் காட்டுறாங்கன்னா 30% எவ்வளோ ஆச்சு ஆக்சுவலாக? 90 கோடி கட்டி ஆகணும். ஓகேங்களா? கவர்மெண்ட்டு கட்டி ஆகணும் ஆக்சுவலாக. அதனால தான் கவர்மெண்ட்டுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதுதான் மெயின் ஆக்சுவலாக. அப்படி கட்டலைன்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு சட்டங்கள் வச்சுருக்கிறாங்க. அவங்க நீங்கள் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க, லாக் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட்டில் நிறைய சோர்ஸஸ் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு கார்பரேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 சொல்கிறாங்க. இந்தியன் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்தியாவில் கம்பெனிஸ் இருக்குது, அவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்தியாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க பிரான்ச் எல்லாம் வேர்ல்டு வைடு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அந்த வேர்ல்டு வைடு ஆப்ரேட் பண்ணாங்களா, அந்த இன்கம்மை இந்த கம்பெனிக்கு தான் சேரும். சொல்லுது புரியுதுங்களா? ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்தியன் கம்பெனிஸ் இந்தியாவில் தான் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ். இவங்க ப்ரெசன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் வேர்ல்டு வைடு பண்ணுறாங்க. அந்தந்த கண்ட்ரீஸில் ஜென்ரேட் ஆகுதுல இன்கம், அந்த இன்கம் எல்லாம் சேர்ந்து எங்கே அக்கௌண்ட் ஆகும்? இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் அக்கௌண்ட் ஆகும். அதெல்லாம் சேர்த்து வந்து டேக்ஸ் போடுவாங்க. அதுக்கு எல்லாம் சேர்த்து இங்கே டேக்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி ஃபாரின் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஐ மீன் அந்த எல்பிஜி ஸ்ட்ராட்டஜி 1991 பிரகாரம் புதிய பொருளாதார கொள்கை வந்த பின்னால வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து தொழில் தொடங்கலாம், ஜஸ்ட் லைக் தட் 2 நாள் அப்ரூவல் தருவோம்னு சொன்னோம் இல்லையா. அப்போ வந்ததுக்கு பேர் தான் எம்என்சிஸ்ன்னு அன்றைக்கி சொன்னோம், லாஸ்ட் கிளாஸ் சொன்னோம் இல்லையா, மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ்னு. ஃபாரின் பிராண்ட்ஸ் நிறைய இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. பாருங்கள், ஆப்பிள் ஷோரூம் திறந்துருக்காங்க, டெஸ்லா ஷோரூம் திறக்கிறாங்க,
இந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது ஆக்சுவலாக. ஸோ அந்த ஃபாரின் கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க ஹெட்குவார்ட்டர்ஸ் வேற எங்கேயோ இருக்குது, ஜெர்மனியில், ஃப்ரான்ஸில், அமெரிக்காவில், லண்டனில், அங்கெல்லாம் இருக்குது. ஆனால் இந்தியாவில் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க அவங்க கம்பெனிஸ். இந்த இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுற பிரான்ச்சஸில் வர்ற இன்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்தியாவுக்கு அவங்க டேக்ஸ் கட்டணும். ஃபாரின் கம்பெனிஸ் ஆப்ரேட்டிங் அண்ட் ஜென்ரேட்டிங் இன்கம் இன் இந்தியா, அதுக்கு அவங்க டேக்ஸ் கட்டணும். மூணாவது M18 சொல்லிருக்கா, மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் அப்படின்னு இருக்கு பேர். மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, கம்பெனிங்க இருக்காங்க இல்லைங்களா, கம்பெனிஸ் அவங்க வந்து எல்லாம் ஆடிட்டர் வச்சிருக்காங்க, பெரிய நாம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்றாங்க. ஆக்சுவலாக இப்போ 1000 crores வந்து டர்ன் ஓவர் பண்றாங்க, அவங்க டர்ன் ஓவர் பண்றாங்க. இப்போ 300 கோடி வந்து ப்ராஃபிட் டிக்ளேர் பண்றாங்கன்னு சொல்றோம். சமயத்தில் ப்ராஃபிட்டை கூட டிக்ளேர் பண்ணாமல் அக்கௌண்ட் பண்ணலாம். அதில் நிறைய நினைவு சுழிகள் இருக்கு. ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த வருஷம் வந்து இன்கமே எதுவும் இல்லை அப்படின்னு காட்டலாம், நில் காட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நில் காட்டலாம், இன்கம் டேக்ஸில் நில் காட்டலாம். ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அங்கே இன்வெஸ்ட் பண்ண செலவு பண்ணிட்டேன்னு காட்டலாம். அந்த மாதிரி சில கம்பெனிஸ் வந்து டேக்ஸே கட்ட இல்லை, தேவையில்லை, இல்லை அப்படின்னு காட்டிட்டு போயிடுறாங்க மேக்கப் பண்ணி. சரியா? அந்த மாதிரி போகிற கம்பெனிஸ்க்கு ஜீரோ டேக்ஸ் கம்பெனிஸ், டேக்ஸ் கட்டணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி கொண்டு வராங்க. அப்படி அதுக்கு விட முடியுமா? இப்போ கவர்மெண்ட்டுக்கு எங்கே தான் இன்கம் எடுக்கிறது? அதனால் அந்த மாதிரி கம்பெனிஸ் யார் வந்து ப்ராஃபிட் இல்லைன்னு காட்டுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு ஃப்ளாட்டாக ஒரு டேக்ஸ் கட்டுங்க அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் வந்து மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் அப்படின்னு பேர், M18 சொல்லுவாங்க. பாருங்க, ஜீரோ டேக்ஸ் கம்பெனிஸ்னு அதுக்கு பேர். ஆக்சுவலாக ப்ராஃபிட்டு டிக்ளேர் பண்ணலாம், ப்ராஃபிட் இல்லைன்னு காட்டலாம், நம்ம தான் காட்டுறது. இப்போ 300 கோடி ப்ராஃபிட்னு காட்டலாம், காட்டினா 30% டேக்ஸ் கட்டணும். 300 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னு காட்டலாம், அது ஃபர்தர் அங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி செலவாயிடுச்சு, ஸோ எங்களுக்கு இந்த இயரில் ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு காட்டலாம். அப்படி காட்டுற பட்சத்தில் அதுக்கு என்ன ஜீரோ டேக்ஸ் கம்பெனிஸ்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அவங்களுக்கு சும்மா எம்டியாக விடக்கூடாதுன்றதுக்காக ஏதோ ஒரு சின்ன ஒரு 5% கட்டுங்க சம்திங் அப்படின்னு ஒரு M18 பேர், மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டேக்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொன்று ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ், இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே. இப்போ கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, ப்ரைவேட்டில் கம்பெனிஸில் ஒரு ஷாப்பில் ஃப்ளோரில் ஒரு மேனேஜர் இருக்காரு, அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் குரூப் மேனேஜர்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே வந்து ஜென்ரல் மேனேஜர்னு சொல்லுவாங்க, GMன்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்டிங் கொஞ்சம் நல்ல பெரிய போஸ்டிங். ஆக்சுவலாக அந்த GMமாக இருக்கிறவங்க தான் அந்த பிளான்ட்டுக்கு எல்லாம் காரணம். அவங்கள நம்பி தான் அந்த பிளான்ட் இருக்குது, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த டார்கெட்டை மீட் பண்ணுறாங்க, ஸ்மூத்தாக ஆப்ரேட் பண்ணுறாங்க ஃபேக்ட்ரியை வந்து, அந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனியிலேருந்து இயர் ஆன் இயர் அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்பாங்க? வீடு ஃப்ரீ, நல்ல சூப்பராக ராயலான வீடு, வீடு ஃப்ரீ, ஃபர்னிஷ்டு வீடு ஃப்ரீ, டெலிஃபோன் ஃப்ரீ, கார் ஃப்ரீ. கம்பெனியில் கார் கொடுப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கம்பெனியில் கார் கொடுப்பாங்க, நம்ம கார் வாங்க தேவையில்லை, கம்பெனி வில் கிவ் யூ கார். கலெக்டருக்கு வந்து கவர்மெண்ட் எப்படி அவங்க கார் தராங்க, அந்த மாதிரி ப்ரைவேட்டில் ஒரு லெவலில் ஹையர் பொசிஷன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கம்பெனி வில் ப்ரொவைட் யூ கார். கார் மட்டும் இல்லை, டிரைவர், கார், பெட்ரோல், அப்புறம் வருஷத்துக்கு ஒரு டைம் எங்கே வேணால் ட்ரிப்பு போகலாம், ஒரு 2 லட்சம் 5 லட்சம் சம்திங் பட்ஜெட், ஓகேவா? உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃப்ரீ. இந்த ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை சலுகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. இன் அடிஷன் டு த ரெகுலர் சேலரி ஃபார் த GM, அந்த ஜெனரல் மேனேஜருக்கு ரெகுலர் சேலரி, ரெகுலராக வர்ற பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் காமன். இவங்க இயர் ஆன் இயர் டார்கெட் அச்சீவ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள நம்பி தான் கம்பெனியே இருக்கும். ஆக்சுவலாக கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணாங்கன்னா பட்டையா கூட்டு போயிடுவாங்க. தாய்லாந்து பட்டையா கிட்ட ஊர் இருக்கு. ஆக்சுவலாக அங்கே புக் பண்ணி கூட்டு போயிடுவாங்க, ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி கூட்டு தந்துடுவாங்க. கம்பெனிஸில் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ் அப்படின்னு பேர். அந்த ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் வைக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு என்ன டேக்ஸ் வருது, அதுக்கு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ் அப்படின்னு பேர். சேலரி இல்லாமல் அவங்களுக்கு ஊக்கமாக கொடுக்குறாங்கல்ல பல விஷயங்கள், அதுக்கு வர்ற டேக்ஸுக்கு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ் அப்படின்னு பேர். இப்போ புதுசாக ஃபர்னிச்சர் வாங்குறாங்க, ஒரு சோஃபா செட் அவங்க வீட்டுக்கு போடுறாங்க, GMனா பெரிய லெவல் இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஸ்லாப் வேற வச்சுருப்பாங்க, ஒரு 3 லட்சத்துக்கு சோஃபாவே இருக்கும். அப்போ 3 லட்சம் சோஃபா வாங்கி போடுறாங்க, அதுக்கு வர்ற டேக்ஸுக்கு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ் அப்படின்னு பேர். அவங்க நான் பார்த்துருக்கேன் கம்பெனியில் வந்து அவங்களுக்கு கார் கொடுப்பாங்க, ஒரு லெவல் கிராஸ் ஆகிட்டிங்கன்னா கார் கொடுப்பாங்க. இங்கே கவர்மெண்ட்டில் இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபாக போகிறீங்க இல்லையா, தாசில்தார் லெவல் போயிட்டீங்கன்னா யூ வில் பி கிவன் ஜீப். அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காது, இது பக்கம் ஓடாத பக்கம் ஓடும், ஜீப் நல்லா இருக்காது, பட் பேருக்கு என்ன கொடுப்பாங்க, ஜீப் கொடுப்பாங்க. நியூஸ்லாம் கேள்விப்படுவீங்களா பார்க்கும்போது, ரீசெண்டாக ஏதோ ஒரு SP வந்து அகேன்ஸ்டாக பேச்சு சர்க்கீஸ்டார்னு அவருக்கு ஜீப் கொடுக்க மாட்டேன்னா சொன்னாங்க. ஒரு லெவலுக்கு போகும்போது உங்களுக்கு ஜீப் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் கார் இருக்கும் கவர்மெண்ட்டில்.
ஒரு பொசிஷன் போனீங்கன்னா ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ ஒரு லெவல் வந்துடும். அதை சொல்கிறாங்க ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்னு இருக்கு ஆக்சுவலாக. டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ். டிவிடெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கம்பெனி, இப்போ டைட்டனே எடுத்துக்குவோம், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனின்னு சொன்னோம் இல்லையா. ஆக்சுவலாக டைட்டன் இஸ் ஏ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. கவர்மெண்ட் ப்ரைவேட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பித்த கம்பெனி அது. யார் அதிகமாக ஷேர் வச்சுருக்காங்க? 51% வந்து டைட்டன். அதனால் ப்ரைவேட் கம்பெனின்னு அதை சொல்கிறாங்க. அந்த ஷேர் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கம்பெனி டைட்டன் கம்பெனியுடைய ஷேர் இருக்கு இல்லையா, 100% ஷேர் இருக்குது. அது எவ்வளவோ வகையில் இருக்குது. இந்த ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஞாபகம் இருக்கா? பல்காக இன்வெஸ்டிங் கம்பெனிஸ் இருக்குது, அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. இண்டிவிஜுவலாக வாங்கி வச்சுருப்பாங்க, பல்காக ஏதோ ஒன்று. அந்த ஷேர்ஸ் ஃபுல்லாக வந்து வாங்கி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க தானே பணம் போட்டு கேபிட்டல் கொடுத்து இந்த கம்பெனியை ஆரம்பித்தோம். உண்மையிலே அவங்க அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. அந்த டைட்டன் கம்பெனிக்கு உண்மையிலே ஓனர்ஸ் யார் அப்படின்னா டாட்டாஸ் ஆரம்பித்தாங்க. உண்மையான ஓனர்ஸ் யார் அப்படின்னா தோஸ் ஹூ ப்ரொவைடட் கேபிட்டல். அப்படின்னா ஷேர் யார் வாங்கி அந்த அது மூலமாக வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்க. இப்போ நீங்கள் 100 ஷேர் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ டைட்டன் ஆரம்பிக்கிறப்ப வந்து 100 ஷேர் வந்து ஒரு 120 ரூபா, ஒரு ஷேர் 120 ரூபாய் ரேட்டில் போயிட்டு இருந்தது. அப்போ 1,20,000 ரூபாய் சம்திங் கொடுத்து வாங்கியிருப்பீங்க. இப்போ ஷேர் எவ்வளோ பார்த்துருப்பா? 4,500 ரூபாய்க்கு மேலே போகுது. எவ்வளோ மடங்கு இருக்குது? 45 மடங்கு. ஓகேவா? செட்டில்டு அமௌண்ட் வந்துடும். 100 ஷேர் இருந்ததுன்னா இப்போ வந்து ஐ திங்க் 55-60 லட்சத்துக்கு வேல்யூ அது. கம்பெனி அவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு ஆக்சுவலாக. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேரை பணம் போட்டிருக்காங்க இல்லையா, இது ஸ்டில் வச்சுருக்காங்கல்ல, இது இப்போயும் ஆஸ் ஆஃப் நவ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அந்த ஷேர்ஸ் யாரெல்லாம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்னு பேர். அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கம்பெனியில் அப்படின்னா, வருஷம் ஆப்ரேட் பண்ணி ப்ராஃபிட் டிக்ளேர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ப்ராஃபிட்டில் ஒரு பர்சன்டேஜை வந்து எவ்வளோ ஷேர் வச்சுருக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக. இப்போ 100 ஷேர் வச்சுருக்காங்கன்னா அவனுக்கு வந்து 20%, 10 ஷேர் வச்சுக்கினா அவனுக்கு 20% அப்படின்னு சொல்லி டிவிடெண்ட் அப்படின்னு இருக்கு பேர். ஊக்கத்தொகைன்னு சொல்லுவாங்க பாருங்க, டிவிடெண்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷேர்ஸ் வச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து வருஷம் அந்தந்த கம்பெனிலேருந்து டிவிடெண்ட் வரும். ஒவ்வொரு வருஷமும் அவங்க மீட்டிங் போடுவாங்க, ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங்கில் இதெல்லாம் டிக்ளேர் பண்ணி ஃபைனல் பண்ணிட்டு கொடுப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதை வச்சுருப்பாங்க. டிவிடெண்டே நிறைய பணம் வரும். இப்போ ஷேர் மார்க்கெட் மொத்தமாக நீங்கள் அதை மட்டுமே நம்பிக்கிறீங்க, ஒரு 30-40 லட்சம் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, இந்த டிவிடெண்டே ஒரு 20-30 கம்பெனி வச்சுருந்தீங்கன்னா 800 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய், 1 லட்சம் வரைக்கும் வந்துடும். டிவிடெண்டுன்னு அதுக்கு பேர். அந்த கம்பெனி அங்கே அனுப்பிச்சிடுவாங்க. உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு டிவிடெண்ட் வந்து செக்காக அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் போட்டு பணம் எடுத்துக்கணும். அதுக்கு டிவிடெண்ட் அப்படின்னு பேர். ஸோ டிவிடெண்ட் டேக்ஸ், டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ். அந்த டிவிடெண்ட் உங்களுக்கு வருது இல்லையா, அது உங்களுக்கு இன்கம், அதுக்கு டேக்ஸ் இருக்குது, டிவிடெண்ட் டேக்ஸ் அப்படின்னு பேர். அதுவும் டைரக்ட் டேக்ஸ் ஆக்சுவலாக. இன்னொன்று செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். செக்யூரிட்டிஸ்னால் நத்திங் பட் ஷேர்ஸ்ன்னு சொன்னேன். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க. முன்னெல்லாம் ஃபிசிக்கலாக போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ ஆன்லைன் ஜஸ்ட் இதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டா போதும். எப்படி நம்ம அக்கௌண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் மாற்றி கொடுங்கன்னு எழுதி கொடுத்து பண்ணுறோம், அந்த மாதிரி கால் பண்ணி சொன்னாவே அவங்க பை பண்ணி வச்சுடுவாங்க. பேங்கிங்கில் அவ்வளோ ப்ரோக்கரேஜ் வேலை பண்ணுறாங்க ஆக்சுவலாக. சரியா? அந்த ஷேர்ஸ் வாங்குறாங்க விற்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன்ஸ் டேக்ஸ். இன்னைக்கு டைட்டன் ஷேர் நீங்கள் ஒரு 10 காலையிலே வாங்குறீங்க, 4,500 ரூபாய் ரேட் போகுது. 10 ஷேர் எவ்வளோ சொல்கிறோம்? 45,000 ரூபாய். அந்த 45,000 ரூபாய்க்கு 5% டேக்ஸ் சப்போஸ் சொல்கிறேன், அதுக்கு பேர் இந்த டேக்ஸ் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு பேர். இப்போ 45,000 ரூபாய் ஓட்டு இருக்கும்போது அவ்வளோ 5% இருக்காது, ஒரு கொஞ்சமாக இருக்கும், ஒரு 0.5% சம்திங். உங்களுக்கு பார்த்தா தெரியாது. ஒரு 50,000 ரூபாய் இடத்துல ஒரு 500-600 ரூபாய் ஒன்றும் தெரியாது இல்லை, அந்த மாதிரி ஒரு டேக்ஸ் வாங்குறாங்க. இதுக்கு செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு பேர். செக்யூரிட்டிஸ்னா ஷேர்ஸ்னு அர்த்தம், ட்ரேட் பண்ணுறாங்களே அந்த ஷேர்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வெல்த் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. வெல்த் டேக்ஸ் சொத்து வரின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்ககிட்ட சொத்து இருக்குது ஆக்சுவலாக, அந்த சொத்து வந்து என்ன பண்ணுது, அதுக்கு வரி இருக்குது ஆக்சுவலாக. பாருங்க, ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப்பில் உங்களுக்கு வரி இருக்குது ஆக்சுவலாக. இந்த வெல்த் டேக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த வெல்த் டேக்ஸில் வந்து பாருங்க, ப்ரொடக்டிவ் அசட்ஸ்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. வெல்த்னா சொத்துன்னு ஒரு அர்த்தம். ஆமாவா? எப்படி சொத்துன்னா என்ன சொல்லுவோம்? ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு 2 வீலர் இருக்குது, ஒரு கார் இருக்குது, வீட்டில் ஒரு டிவி இருக்குது, இதெல்லாமே உங்கள் சொத்து தான். அண்டர்ஸ்டாண்ட்? ப்ளஸ் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து அசையா சொத்துன்னு சொல்லுவாங்க, இமொபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்டிவ் அசட்ஸ்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. என்னென்னா ஷேரில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஷேர் ஒரு 100 ஷேர் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அது உங்கள் வெல்த்தில் தான் அக்கௌண்ட் ஆகும், உங்கள் வெல்த்தில் தான் அக்கௌண்ட் ஆகும். ஆனால் அதை என்ன சொல்கிறாங்க? ப்ரொடக்டிவ் அசட்னு சொல்கிறாங்க. ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்களா அந்த பணம். டிபென்ச்சர்ஸ்னால் இன்னொன்று கடன் பத்திரங்கள்னு பேர். ஷேர்ஸ்னால் ஓப்பன், இன்னைக்கு வாங்குறீங்க நாளைக்கே விற்கலாம், வாங்கலாம், ட்ரேட் பண்ணலாம். டிபென்ச்சர்ஸ்னால் லாக்டு ஷேர்னு இருக்கு பேர். ஓகேங்களா? 5 வருஷத்துக்கு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க.
5 வருஷம் கழிச்சு தான் அந்த டிபென்ச்சர் ரிலீஸ் ஆகும். அதுக்கும் வேல்யூ உண்டு. ஓகேங்களா? அதுக்கும் இப்போ எடுக்க முடியாது, அவ்வளோ தவிர 5 வருஷம் கழிச்சு எடுத்துக்க முடியும். அதே மாதிரி யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இது என்னது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் கிடையாது. அதுக்கு ப்ரொடக்டிவ் அசெட்னு மெயின் பண்ணி சொல்றாங்க. அதர்வைஸ் மற்ற நான் சொன்ன எல்லாத்துக்குமே டேக்ஸ் இருக்கு ஆக்சுவலாக. பாருங்க, இப்போ இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா டேக்ஸ் இருந்தது இதுக்கு முன்னே. ஐ திங்க் போன வாரம் இல்லைன்ட்டாங்க. இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கு டேக்ஸ் தேவையில்லை. இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட சொல்கிறாங்க இல்லையா, இப்போ 25,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் 25,000 நீங்கள் போட்டு வாங்கினீங்க அப்படின்னா ஐ திங்க் அதுக்கு வந்து 2,500 டேக்ஸ் இருக்கும். இப்போ லாஸ்ட் சேஞ்சஸில் டேக்ஸ் இல்லைன்னு எடுத்திருக்காங்க. அது இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிங்கன்னா டேக்ஸ் இல்லை ஆக்சுவலாக ஹெல்த் இன்சூரன்ஸ். அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், அசட் சார்ஜபிள். எந்த அசட்டுக்கு டேக்ஸ் போடணும் அப்படின்னா கெஸ்ட் ஹவுஸ். கெஸ்ட் ஹவுஸ்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, இன்னொரு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்க, அதுக்கு பேர் கெஸ்ட் ஹவுஸ். சரியா? அதே மாதிரி ரெசிடென்ட் ஹவுஸ் அப்படின்னா நீங்கள் வசிக்கிற வீடு. கமர்ஷியல் பில்டிங்ஸ் உங்கள் பேரில் இருந்ததுன்னா கமர்ஷியல் பில்டிங்ஸ். பாருங்கள், மோட்டார், கார், ஜுவல்லரி எல்லாத்துக்குமே டேக்ஸ். பாருங்கள், ஜுவல்லரி வெல்த்தா? எஸ், இட் இஸ் வெல்த். இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் தேரும் உங்களுக்கு, அதுதான் வெல்த்துன்னு சொல்கிறோம். இப்போ 100 சவரன் வச்சுருக்கோன்னா என்ன ரேட் இன்னைக்கு? நேற்று எவ்வளோ கோல்டு ரேட்? 10,000 கிராஸ் பண்ணிடுச்சு. ஒரு கிராம் 10,005 ரூபாய்க்கு விற்றுருக்கு. ஒரு கிராம். ஒரு சவரனே 2,000க்கு வாங்கின பீரியட்லாம் உண்டு. ஒரு கிராம் வந்து ஐ திங்க் டே பிஃபோர் எஸ்டர்டே சாட்டர்டே டச்சு 10,005. இன்னும் கூட 1.25 லட்சம் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து 12, 13,000, 15, 16,000 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இந்த மக்கள்லாம் வேறு எதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இதில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வெல்த் சொல்கிறாங்க. 100 சவரன் இருந்ததுன்னா எவ்வளோ வேல்யூ உங்களுக்கு வந்து 80 லட்சம். ஓகேவா? இந்த அம்மா என்ன பண்ணுறது, 10 சவரன் நல்லா மினிக்கின்னு போட்டுட்டு போகுது ரோடு. என்ன பண்ணுறாங்க? செயின் ஸ்நாச் பண்ணுறாங்க. நம்ம தான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? பப்ளிக் பிளேஸ்ல கூட பண்ணுறாங்க. மீன் பண்ணுறாங்கன்னா அவங்க அவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு செகண்ட் அடிச்சுட்டு அடுத்த செகண்ட் எஸ்கேப். ரூட்லாம் கிளியராக செக் பண்ணிட்டு 4-5 பேர் நின்று இப்படிலாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. அது மதியில் ஆள் இல்லாத டைம் அந்த மாதிரிலாம் போகிறதும் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வெல்த் டேக்ஸ் அப்படின்னு பேர். இன்னொன்று கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்னு இருக்கு ஆக்சுவலாக. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐ திங்க் இப்போ புல்லியன் மார்க்கெட்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? புல்லியன் மார்க்கெட் அப்படின்னு கமோடிட்டி மார்க்கெட் நிறைய ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணும்போது வருது இல்லையா பணம். இப்போ ஷேர் வாங்கியிருக்கிறீங்க, 100 ஷேர் டைட்டன் ஷேர் வச்சுருக்கீங்க, 45 லட்சம். இப்போ விற்றுட்டு பணமாக வருது. பணம் எப்படி வருது? அக்கௌண்ட் ஆகி வருது. அக்கௌண்ட் ஆகாமல் இல்லை. பணம் வந்து என்ன பண்ணாலும் இப்போ என்ன பண்ணுது, அக்கௌண்ட் ஆகிடுதுன்னு உங்கள் நேமில், உங்கள் பேங்க்கில் ரெஃப்ளெக்ட் ஆகிடுது. அப்போ கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடுது 45 லட்சம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு டேக்ஸ் போடுறாங்க. ஓகேவா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க இல்லையா, அதை சேல் பண்ணும்போது நீங்கள் சேல் பண்ணுறேன்னா தெரிய போகிறதில்ல. கொடுமையான விஷயம் பாருங்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் ஹியூஜாக காசு அடிக்கிறாங்க பயங்கரமாக. இப்போ 5 லட்சத்துக்கு வாங்கிட்டு 10 லட்சத்துக்கு டபுள் தான் விற்கிறாங்க. கீழே லாஸ்ட்டில் ஒரு லேயர் போட்டிருக்காங்க, 30 லட்சம் சென்ட்டு. பசங்க புக் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அதுக்கு டேக்ஸ் கிடையாது ரியல் எஸ்டேட்டில். ஸோ அதில் இருக்கிறவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அதில் இருக்கிறவங்க ஆக்சுவலாக அதுக்கு டேக்ஸே கிடையாது, ரியல் எஸ்டேட்டுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து டைரக்ட் டேக்ஸ். கெட் திஸ்? நெக்ஸ்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன? எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி ரெண்டு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கஸ்டம்ஸ் டியூட்டின்னா இந்தியாவிலேயே உற்பத்தியான பொருளுக்கு போடுற டேக்ஸ் கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் எக்ஸைஸ், ஆக்சுவலாக எக்ஸைஸ் டியூட்டி இருக்கு. இந்தியாவிலே பாருங்க, கூட்ஸ் மேனுஃபேக்சர்ட் அண்ட் சோல்ட் இன் இந்தியா. இந்தியாவிலேயே பொருள் உற்பத்தி பண்ணி நீங்கள் ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ், ஒரு ஸ்டேட் இன்னொரு பிளேஸ், வாட் எவர் இந்தியாவுக்குள்ளே விற்கிறீங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ், நாங்கள் ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா, ஸ்டாப் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அம்மன் தேட்டர் ஏரி ஓரத்தில் ஒரு பில்டிங் இருக்குது, சென்ட்ரல் எக்ஸைஸ் பில்டிங் அங்கே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்கள் அதுக்கு போடுறது. கஸ்டம்ஸ் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து உள்ளே வர்றதுக்கு போடுற இம்போர்ட் டியூட்டி, இறக்குமதி வரிக்கு பேர் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க. வெளிநாடுகளில் உற்பத்தி ஆகி பொருள் இந்தியாவுக்குள்ளே வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு அதுக்கு பேர். அதாவது இம்போர்ட் டியூட்டி, இறக்குமதி வரி அப்படின்னு அதுக்கு பேர். ஆக்சுவலாக இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவில் உற்பத்தி பண்ண பொருட்களுக்கு இந்தியாவில் 250% டேக்ஸ் எல்லாம் இருக்கும். 250% டேக்ஸ். இப்போ அங்கே வந்து 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா
இந்தியாவில் வந்து அது வந்து இங்கே இறங்கும்போது 2.5 லட்சம் வேல்யூ பண்ணுறாங்களாம். 1.5 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டணுமா எக்ஸ்ட்ரா, அப்படி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி தான் அவர் ட்ரம்ப் சொல்றாரு. அதாவது முன்ன வந்து என்னன்னா இந்தியா வந்து ஏழை நாடு அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் வச்சிருந்தாங்க. அமெரிக்கா மட்டும் தான் டாப் கிளாஸ் நாடுன்னு. அப்போ அந்த மாதிரி இருந்தது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இந்தியாவை இப்போ 3வது 4வது ரேங்க் வந்துடுச்சு, அவங்கள ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் எங்கள் பொருளுக்கு மட்டும் நீங்கள் வந்து 250% டேக்ஸ் போடுறீங்க சில பொருளுக்கு, நாங்கள் ஏன் உங்கள் பொருளுக்கு போடக்கூடாதுன்னு இப்போ போட்டிருக்காரு. ஓகேவா? அது என்ன ஒன்றா அவர் சொல்கிற லாஜிக் ஓகே, பட் சஃபரிங் வந்து அதிகமாக இருக்கு. ஆனால் அவர் அதை பண்ண போய் தான் பட் ஜிஎஸ்டி ஸ்லாப் மாற்றிருக்காங்க. அவர் இப்படி பண்ணார் இல்லைங்களா, டேக்ஸ் அதாவது இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கல்ல அமெரிக்காவில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சஃபர் ஆகிட்டாங்க. இப்போ கேள்விப்பட்டீங்களா இல்லை நியூஸ் வந்து திருப்பூர்லேருந்து ஆக்சுவலாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். இது அமெரிக்காவுக்கு நிறைய பொருள் போகுது ஆக்சுவலாக. இது ப்ராப்ளத்தினால 50% டேக்ஸ்னால் கட்ட முடியாது, டல் ஆகிடும், ரிவர்ஸ் ஆகிடும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆகிறது எக்கானமி ப்ராப்ளம் காஸ் பண்ணுது இல்லையா, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இவங்க என்ன இப்போ ஜிஎஸ்டி குறைச்சிட்டாங்க இல்லைங்களா. ஜிஎஸ்டி ரேட்டு குறைச்சதுனால இப்போ டேக்ஸ் குறைச்சா நீங்கள் அதிகமாக வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? நான் சொன்னேன் இல்லை, இப்போ காருக்கு வந்து 10 லட்ச ரூபாய் காருக்கு 28% போட்டிருந்தாங்க. இப்போ 1 லட்சம் டைரெக்டாக குறையுது, 10% குறையுது, 18% தான் டேக்ஸு. ஸோ இப்போ புதுசாக கார் வாங்குறவங்களுக்கு லக் ஆக்சுவலாக செப்டம்பர் 22 அந்த டேட் எஃபெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டில் நியூஸ் கேள்விப்பட்டு பாருங்க, முக்கால்வாசி பொருட்களுக்கு விலையை குறைச்சிட்டாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மக்களே வந்து அந்த பொருட்களை அதிகமாக வாங்குவாங்க. ஓகேங்களா, அதிகமாக வாங்குவாங்க. ஸோ எக்கானமி வந்து ரீவைட்டலைஸ் ஆகும், மேனேஜபிளாக வந்துடும் சொல்லி கணிச்சிருக்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ எக்ஸைஸ் டியூட்டி, இன்னொன்று கஸ்டம்ஸ்னா இம்போர்ட் டியூட்டி, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் மத்திய அரசாங்கம் வந்து இந்தியாவில் நீங்கள் பண்ணுற சேல்ஸுக்கு டேக்ஸ் போடுறாங்க. ஓகேங்களா, அதுக்கு சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ்னு பேர். பாருங்கள், இன்டர் ஸ்டேட் ட்ரேட், ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கு இடையில நடக்கிற ட்ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ்லேருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து இங்கேருந்து பிரிட்ஜால் போகுது. ஓகேங்களா, அங்கேருந்து ரைஸ் இந்த பக்கம் வருது, அந்த மாதிரி சொல்கிறேன். ஒரு ஸ்டேட்டு இன்னொரு ஸ்டேட் போகிறதுல சேல்ஸ் நடக்குது இல்லையா, அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறதுக்கு பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சேல்ஸ் டேக்ஸ். அதே மாதிரி இந்தியாவை விட்டு வெளியே போகிறது, ஒரு ஸ்டேட்லேருந்து வெளியே போகிறதா சொல்கிறாங்க. சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு பெரிய கான்செப்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு. சர்வீஸ் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னாக்க, இப்போ இந்தியாவில் வந்து நம்ம எக்கானமி படித்தோம் இல்லையா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ்னால் இப்போ 100 ஷேர்ஸ் எவ்வளோ காஸ்ட், ஒரு ஷேர் 400 ரூபாய்னு 100 ஷேர் எவ்வளோ, 40,000 ரூபாய். அந்த மாதிரி நம்ம கூட்ஸை வந்து குவான்டிஃபை பண்ணுறோம். இப்போ வந்தே பாரத் கோச் தயாரிக்கிறாங்க, ஒரு கோச் வந்து இப்போ ஒரு 20 கோடி அப்படின்னா 10 கோச்சுன்னு எவ்வளோ வேல்யூ பண்ணிக்கிறோம், அது கூட்ஸில் வருது. சர்வீசஸ்ன்னு செக்டார் ஒன்று படித்தோம் இல்லையா, சர்வீஸ் செக்டார். இப்போ டாக்டர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாரு, அந்த ஹாஸ்பிட்டலில் வர்ற இன்கம், அது சார்ந்த துறைகளுடைய இன்கம். பாருங்க, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் நடத்துகிறாங்க. இப்போ ரஜினி, கமல், விஜய், அஜித்லாம் படம் நடிக்கிறாங்க. என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்கிறாங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, கன்சல்டன்சி, பேங்கிங், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாமே சர்வீஸ் செக்டாரில் வருது இல்லையா. அந்த சர்வீசஸ்க்கும் இப்போ வந்து டேக்ஸ் போடுறாங்க. அவன் வந்து 2 வீலர் மேனுஃபேக்சர் பண்ணால் அவனுக்கு 2 வீலருக்கு டேக்ஸ் போடுறோம். இப்போ வந்து ஒரு காலேஜ் நடத்துகிறாங்க, அவங்களும் இன்கம் வருது, அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் இருந்து 1 லட்சம் வாங்குறாங்க, 100 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 100 கோடி வருது ஆக்சுவலாக. அப்போ அதுவும் இன்கம் கணக்கு தானே. என்னது செக்டார் மாறுது, அவ்வளோ சர்வீஸ் செக்டாரில் வருது, அவங்களுக்கும் டேக்ஸ் போடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் சர்வீஸ் செக்டார். எக்ஸப்ட் நெகட்டிவ் லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ்ன்றது, இந்த சர்வீசஸில் நெகட்டிவ் லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ்ன்னு வச்சுருக்காங்க, அதுக்கு இல்லை. அதை விட்டுட்டு மற்ற எல்லா சர்வீசஸ்க்குமே சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு போடுறாங்க. ஐ திங்க் லாஸ்ட் ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்போ ஒரு நாள் பார்த்தா, இந்த பிரியாணி சாப்பிட்றாங்கல்ல ரெகுலராக, நான்வெஜ்ஜில் வெளியே போய் சாப்பிட்றாங்க இல்லையா, 18% டேக்ஸ் போட்டிருந்தாங்க. சாப்பிட்டது 300 ரூபா, அதுக்கு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும், அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மக்கள்லாம் ஆப்போஸ் பண்ணாங்க, சாப்பிட்ற பொருளுக்கு போடணுமா அப்படின்ட்டு. அப்புறம் 5% குறைச்சிட்டாங்க. இப்போ 5% அந்த டேக்ஸ் பில் எங்கே கொடுத்தாங்கன்னா 5% டேக்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு சர்வீஸ் செக்டார் அப்படின்னு இருக்கு பேர் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு பேர். வேட் அப்படின்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு பேர். கொஞ்சம் ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா கான்செப்ட்டுமே புரியும். வேல்யூ ஆடட் டேக்ஸ்னா என்னன்னா, ஒரு கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தா ஒரு 2 வீலர் வந்து அசம்பிள் பண்றாங்க. 2 வீலர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த பேஸ் சேசிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல வண்டிக்கெல்லாம், சேசிஸ்னா மெயின் பார்ட், வண்டிக்குடைய ஃபர்ஸ்ட் பார்ட் சேசிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சேசிஸ் வாங்குறாங்க ஒரு இடத்துல.
ஒரு 2 லட்ச ரூபாய் சேசிஸ் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த சேசிஸ்க்கு பெயிண்ட் பண்ணுறாங்க. அது கூட இன்னும் ஒரு 2-3 இது காம்பனண்ட்டை ஆட் பண்ணுறாங்க 2வது ஸ்டேஜில். 3வது ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க, வீல் அட்டாச் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே ஹேண்டில் பார் அட்டாச் பண்ணுறாங்க. கடைசியில் ஃபினிஷ் பண்ணுறாங்க, கலரிங் அடிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு 15 ஆப்ரேஷன்ஸ் பண்ணி ஒரு 2 வீலர் ரெடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து சேசிஸ் வந்து 2 லேக். அதுக்கப்புறம் வேல்யூ ஆட் ஆகுது இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஒரு 30,000 ஆட் ஆகுது, 50,000 ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே அதுக்கு வேல்யூ ஆட் ஆகுது இல்லையா. அந்த வேல்யூக்கு மட்டும் டேக்ஸ் போடணும். ஓகேங்களா, மொத்தமாக டேக்ஸ் போடுவாங்க. மொத்தமாக டேக்ஸ் போடும்போது எதுக்கு போச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு ஒரு விலங்குல. அதனால அப்போ என்ன கான்செப்ட் கொண்டு வந்தாங்கன்னா, அதில் கன்ஃபியூஷன் இருக்கு. சரியா டேக்ஸ் அதை ப்ராப்பராக வரணும் இல்லையா, கொடுக்குறவன் சரியாகவும் கொடுக்கணும், கொடுக்க தேவையில்லாத கொடுக்கவும் தேவையில்லை. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு முன்னால ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால வேல்யூ ஆடட் டேக்ஸ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அந்த வேல்யூ அடிஷன் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 2வது ஸ்டேஜில் இவ்வளோ வேல்யூ ஆட் ஆகுது. 2வது ஸ்டேஜில் 30,000 மட்டும் வேல்யூ ஆட் ஆகுது. அந்த 30,000க்கு மட்டும் அவன் டேக்ஸ் கட்டணும். அதுக்கடுத்து 50,000 வேல்யூ ஆட் ஆகுது. அந்த 50,000க்கு மட்டும் அவன் டேக்ஸ் கட்டணும். அப்போ சரியா இருக்கும், இந்த டேக்ஸ் கட்டுறது சரியா இருக்கும் அப்படின்னு வேட்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்கு முன்னால வேட் கொண்டு வந்தாங்க. பாருங்க, டேக்ஸ் பெய்டு அட் ஈச் ஸ்டேஜ் ஃபார் வேல்யூ அடிஷன். ஸோ அதில் வந்து எதுவும் மிஸ்ஸிங் இல்லாமல் வந்ததுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ வாட் இஸ் டைரக்ட் டேக்ஸ், வாட் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். டாக்ஸேஷன் சிஸ்டம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் டேக்ஸ், ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன், ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன். ஸோ டைரக்ட் டேக்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம். அதர் டேக்ஸஸ் என்ன, ஆக்சுவலாக இப்போ முன்னெல்லாம் இந்த மாதிரி கேட்பாங்க, கேட்கறது இல்லை, ஒரு லெசனில் லோட் பண்ணியிருக்கோம். ஆக்ட்ராய் அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா. பாருங்க, என்ட்ரி ஆஃப் கூட்ஸ் இன்டு அன் ஏரியா. ஒரு ஏரியாவுக்குள்ள லோக்கல் உள்ள அந்த ஸ்பாட் ரீச் ஆகிறதுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு அங்கே ஒரு டேக்ஸ் கட்டுறாங்க, நுழைவு வரி அப்படின்னு பேர் லோக்கல்ல. நெக்ஸ்ட் செஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. செஸ் அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க அந்த படிவத்தில் கொடுத்துருப்பாங்க. செஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டேக்ஸ் போடுறாங்க, அந்த டேக்ஸ் கூட சேர்ந்து ஒரு சின்ன காம்பனன்ட், அதுக்கு செஸ் அப்படின்னு பேர், ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். இப்போ கொரோனா டைம் வந்தது இல்லைங்களா. இப்போ கொரோனாவால் என்னாச்சு, சொசைட்டி ஃபுல்லாக டீஸ்டபிளைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் இன்கம் போச்சு, ரொட்டேஷன் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா செஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு இந்த எஜுகேஷன், கேர்ள் சைல்டு எஜுகேட் பண்ணுறாருன்னா கவர்மெண்ட்டில் நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு செஸ் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் அதில் ஆட் பண்ணாங்க. அது வெறும் 0.5%. இப்போ 12% ஏதோ ஒரு டேக்ஸ் கட்டணும், அந்த 12% கூட இன்னொரு 0.5% செஸ் அப்படின்னு பேர். இந்த செஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ், இதை பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக போடுறதுக்கு பேர் செஸ் வரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது மாதிரி போடுவாங்க சில டேக்ஸ் போடும்போது. இன்னொன்று சர்சார்ஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆக்சுவலாக இந்த செஸ் மாதிரியே தான் அதுவும் அடிஷ்னலாக போடக்கூடிய ஒரு டேக்ஸ் ஆக்சுவலாக. ஆனால் வந்து பர்பஸே இல்லாமல் போடுறது, இதுக்கு போய் இந்த பர்பஸ்க்கு தான் போட்டால் செஸ். ஓகேங்களா, மொத்தமாக போட்டால் அதுக்கு பேர் வந்து சர்சார்ஜ் அப்படின்னு பேர். அந்த இன்கம் டேக்ஸ் படிவத்தில் கீழே கொடுத்துருப்பாங்க, செஸ், சர்சார்ஜ் எவ்வளோ என்ன அக்கௌண்டிங்க்கு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக டாபிங் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக இன்னொரு டேக்ஸ் டாபிங் டேக்ஸ் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன, டேக்ஸ் ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுனாக்க என்ன பார்த்தோம், நம்ம இந்திய கரன்சியை வெளிநாட்டு கரன்சிக்கு மாற்றி எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு டேக்ஸ் போடுறாங்க. எதுக்கு அதுக்கு டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூதாட்டம் மாதிரி ஏறும் இறங்கும்னு சொல்லிட்டு பெட் கட்டுவாங்களாம், ஸ்பெக்குலேஷன் பண்ணுவாங்க. ஸ்பெக்குலேஷன் அப்படின்னா பெட் கட்டுறது, யூகத்தின் அடிப்படையில் பண்ணுறது. டெய்லி காலையில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க காலையில் எழுந்து உட்காந்துக்குவாங்க, பணம் ஃபுல்லாக அங்கே தான் போட்டிருக்காங்க, மைண்ட் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். அதுக்கு ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு இருக்கு பேர். ஸ்பெக்குலேஷன் யூகம், யூகிக்கிறது. நான் சொன்னேன் இல்லைங்களா, என் ஃப்ரெண்டு லைஃபே மிஸ் பண்ணிட்டார். ஆக்சுவலாக அவர்கிட்ட சொன்னோம், அதை விட்டுட்டு வெளியில் வாங்க, விட்டதை பிடிக்காம வரமாட்டேன் அப்படின்னு எப்போ சொல்கிறாரு, வென் ஹி ஹஸ் கான் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஒரு ரியலைசேஷன் கூட இல்லை, பெர்செப்ஷன் கூட இல்லை. நானும் அதே மாதிரி பணம் இன்வெஸ்ட் பண்ணி நானும் ஃபஸ்ட் உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டே நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ஒரு என்னது பாதாள குழி மாதிரி தெரியுது எனக்கு, என்னமோ லாஸ் ஆகுது, மைண்ட் ப்ரெஷர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது வேண்டான்ட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நான் வெளியே வந்துட்டேன். ஸோ ஐ காட் சேஃப் அண்ட். பட் அவங்க என்ன பண்ணாங்க, தலை மூழ்கி லைஃபே மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. அப்புறம் பிகோவியன் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக பிகோவியன் டேக்ஸ் அப்படின்னு சொன்னால், சமூகத்துக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய செய்கையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் செய்கிறாங்களா இல்லையா, அதுக்கு போடுறதுக்கு பேர் வந்து பிகோவியன் டேக்ஸ். பாருங்க, டேக்ஸ் ஃபார் நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ், கான்சிக்வன்சஸ் ஃபார் த சொசைட்டி ஆர் கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம், இப்போ கேரளாவிலேருந்து மெடிக்கல் வேஸ்ட் டிவிஎஸ்லாம் கொண்டு வந்து தமிழ்நாடு பார்டரில் போட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஐ திங்க் இப்போ ரீசெண்டாக அந்த இஷ்யூக்கு என்ன பண்ணாங்கன்னா,
நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக, தேசிய பசுமை தீர்ப்பாயம்னு சொல்லி அவங்க கொஸ்டின் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அவங்க கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இது கூட கிழவரப்பள்ளி டேம் ஒசூரில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிழவரப்பள்ளி டேம், தென்பெண்ணை ஆறு. இந்த தென்பெண்ணை ஆறு தான் இந்த பக்கம் ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட் போகுது ஆக்சுவலாக. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், சாத்தனூர் டிஸ்ட்ரிக்ட், கடலூர் அங்கெல்லாம் போய் சேருது. இந்த வாட்டரை வந்து ஃபுல்லாக விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. சில இடத்துல குடிநீர் கூட யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணகிரி டேமுக்கு இந்த தண்ணி தான் போகுது. ஆனால் அதில் என்ன எடுத்துகிட்டு போகுது? கழிவு கலந்து போகுது ஆக்சுவலாக. குறிப்பாக அந்த கிழவரப்பள்ளி டேமில் பயங்கர நுரை, ஒரு 2-3 அளவுக்கு நுரையீரல்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை அப்பப்போ சொல்லி சொல்லி காட்டி யாரும் ஸ்டெப் எடுக்கல. இப்போ வந்து நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல்னு ஒன்று இருக்கு. அது வந்து இப்போ கேஸ் எடுத்திருக்கு தனியாக. எடுத்து பெங்களூரில் ஏன் அதை நீங்கள் விடுறீங்க ரிவரில், வேறு ஏதாவது ஒரு டிஸ்போசல் சிஸ்டம் எடுத்துக்கணும்னு சொல்லி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. முந்தானத்து வந்து அவங்க கர்நாடகாவில் கவர்மெண்ட் டீம் வந்து ஸ்டடி பண்ணிட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் பாதி குறைஞ்சதா சொன்னாங்க. அந்த 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 மாதிரி விஷயங்களுக்கு பெனால்ட்டி போடுறது, டேக்ஸ் போடுறதுன்னு சொல்லி இது பிகோவியன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாவோ நியூஸ் படித்தாவோ நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. டியூட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. டியூட்டினாலும் இட்ஸ் அ டைப் ஆஃப் டேக்ஸ். டியூட்டின்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. டியூட்டி அப்படின்றாங்க. இட்ஸ் அ டைப் ஆஃப் டேக்ஸ் often associated with customs. இந்த கஸ்டம்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ள பொருள் என்றாவதுன்னு சொன்னோம் இல்லையா, அது சம்பந்தமான ஒரு விஷயத்தை டியூட்டிஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் கவுண்டர் வெயிலிங் டியூட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. டியூட்டினால என்ன சொல்கிறேன்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் டேக்ஸ். ஆனால் டியூட்டின்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணுற எக்ஸ்போர்ட் பண்ண இடத்துல அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கவுண்டர் வெயிலிங் டியூட்டி அப்படின்னு கான்செப்ட் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வெளிநாட்டுலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அது நம்மளுக்கு நெகட்டிவாக போச்சுன்னா, நம்ம நாட்டுக்கு நெகட்டிவாக போச்சுன்னா அதுக்கு போடுறதுக்கு பேர் வந்து கவுண்டர் வெயிலிங் டியூட்டின்னு பேர். நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், அங்கேருந்து இம்போர்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அந்த இம்போர்ட் பண்ணுறது நம்ம கண்ட்ரி ஃபார்மர்ஸ்க்கு நெகட்டிவாக போகுது அப்படின்னு சொன்னால், அங்கேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்கல்ல, வெளிநாட்டிலேருந்து எடுத்துட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு டேக்ஸ் இன்னும் அதிகமாக போடுவாங்க. அதுக்கு பேர் கவுண்டர் வெயிலிங் டியூட்டின்னு பேர். இப்போ அவங்களை அங்கேயே தடுத்துடுவாங்க. அங்கே உள்ளே வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் காசு ஆகுது அப்படின்னா அங்கே கவுண்டர் வெயிலிங் டியூட்டின்னு சொல்லி போடுவாங்க. உங்களுக்கு அதை இப்போ பேப்பரில் புக்கில் படிச்சிங்கன்னா அந்த இஷ்யூஸும் கொடுத்துருப்பாங்க. WTO இன்டர்நேஷனல் லெவலில் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு இருக்கு. ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னு இருக்கு. ஆன்டி டம்பிங்னா என்ன அர்த்தம்? இப்போ அந்த வேர்டு படித்தாவே புரியுதா? என்ன புரியுது ஆக்சுவலாக? பதுக்குறதுன்னு அர்த்தம். பதுக்குறது. இப்போ கொரோனா டைமில் இருந்து கேள்விப்பட்டீங்களா பாருங்க. ஆக்சுவலாக அந்த ஊசி வந்து நார்மலாக 1000 ரூபாய், ஆனால் வர்றதுக்கு முன்னால் 10,000 12,000க்குலாம் விற்றாங்க. ஏன்னா ரேராக இருந்தது. மார்க்கெட்டில் பதுக்கி கொண்டு போய் 10,000 ரூபாய்க்கு விற்கிற இடத்துல 10,000 ரூபாய்க்கு விற்றாங்க. உயிர் போகிற நிலைமையில பல பேர் இருந்தாங்க. ஸோ 10,000 எல்லாம் பணம் நிறைய பேர் வச்சுக்கலாம், என்ன பண்ணா வாங்கி யூஸ் பண்ணாங்க. பதுக்கி விற்கிறாங்க இல்லையா, ஃபேராக ட்ரேட் பண்ணாமல், அதுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னு இருக்கு பேர். இது வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ். இதுக்கு புரிஞ்சதை பாருங்க. டாக்ஸேஷன் சிஸ்டம்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பேசிக். நெக்ஸ்ட் இப்போ லேட்டஸ்டாக நான் சொன்னேன் இல்லைங்களா, சேல்ஸ் டேக்ஸ் போட்டிருந்தாங்க. சேல்ஸ் டேக்ஸ் 3 பேருமே போடுறாங்க. ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, லோக்கலில் இல்லை நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து அந்த மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் சேல்ஸ் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ் தான் லாஸ்ட்டாக கொண்டு வந்தது. அது என்னென்னா மல்டிபிள் டேக்ஸ் வருது, சரியாக கணக்கு வரலன்னு சொல்லிட்டு வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தேன். மதிப்பு கூட்டு வரின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்ன, அதுலேயும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஆக்சுவலாக. அதாவது ஏமாற்றலாம், முன்ன பின்ன கொடுக்கலாம். ஆனால் இப்போ ஜிஎஸ்டியில் ஏமாற்றவே முடியாது. ஒரு பெயிண்ட் டப்பா உள்ளே வருது, அந்த ஜிஎஸ்டி நம்பர் லோட் ஆகிட்டு தான் ப்ராடக்டே மார்க்கெட்டுக்கு வருது. நீங்கள் ஏமாற்றவே முடியாது. முன்ன இருக்கிறதுல ஒருத்தன் கொடுக்கலாம், ஒருத்தன் கொடுக்காம போகலாம். இப்போ அப்படி இல்லை. ஒரு பெயிண்ட் டப்பா வருதுன்னா டப்பாவுக்கு மேலேயே போட்டாச்சு, அதில் டேக்ஸ் போட்டு தான் உள்ளே வருது. அப்போ அடுத்த லெவலில் அதை எவன் வாங்கினா டேக்ஸ் கொடுத்து வாங்கி தான் ஆகணும். அது கொடுத்து கம்பல்சரி கொடுத்தா தான் வாங்க முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஜிஎஸ்டி கொண்டு வந்தது என்ன பேசினாங்க அப்படின்னா, இந்தியா மாதிரி ஒரு ஏழை நாடு, நடுத்தர மக்கள் அதிகமாக இருக்கிற நாடு, இங்கே வந்து ஜிஎஸ்டி அவ்வளோ போட்டால் நீங்களே பாருங்களேன், நம்மளே கஷ்டப்பட்டு லோன் கீன்லாம் போட்டு அடித்து பிடிச்சி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்க போகிறோம். நம்ம கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ 2.8 2.8 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும். 2.8 லட்சங்கிறது எவ்வளோ பர்சன்ட் வருது? ஒரு 20-30% வருது. இப்போ லோன் போடுறீங்க நீங்கள், 7 வருஷம் கட்டணும். அந்த அந்த டேக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் 3 வருஷம் கம்மியாகும். நம்ம 3 வருஷம் எக்ஸ்ட்ரா கட்டணும். அது பேர்டன் தானே.
அண்டர்ஸ்டாண்ட். விஜய் படத்தில் ஒரு படத்தில் சொல்லுவாங்க ஆக்சுவலாக, ஜிஎஸ்டி வந்து வளர்ந்த நாடுகள் நேரத்தில் நிறைய அதிகமான டேக்ஸ் கிடையாது, லைட்டாக போடுவாங்க, 5% 7% அந்த மாதிரி. இந்தியாவில் போடும்போது ஃபுல்லாக போட்டுவிட்டாங்க. 28% நிறைய ப்ராடக்ட் போட்டிருந்தாங்க. பெயிண்ட் டப்பாவுக்கு 28%, லக்ஸுரி குட்ஸ் அப்படின்றதுக்கு 28%. இப்போ அந்த 28% வந்து சில கார்கள் சில கேட்டகரியில் கொண்டு வந்துட்டு இப்போ 40% ஒரு டேக்ஸில் போட்டிருக்காங்க. 40% இந்த புகையிலை பொருள்கள், ஆல்கஹால் ஐட்டம் அந்த மாதிரி நிறைய இதை போட்டிருக்காங்க. சரியா? இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கேல்கர் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒரு ஆள் போட்டிருந்தாங்க. அவர் போட்டு எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதில் வந்து சிஸ்டமில் என்ன ஃபால்ட்டு, எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், பொதுமக்கள்கிட்ட ஒப்பீனியன் இந்த மாதிரிலாம் கேட்டு அதெல்லாம் டெவலப் பண்ணி கடைசியில் இந்த வேட்ன்னு சொன்னாலே, வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதுலேயும் கூட சில மிஸ்மேச்சஸ் இருக்குது. அதனால் ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் 100% கரெக்டாக வரணும். எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, ஒன் நேஷன் ஒன் ஐடி கார்டு, ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்களா இல்லையா, ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு இப்போ கொண்டு வந்திருக்காங்க புதுசாக, உப்பார் ஐடி கார்டு ஒன்று கொடுத்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒன் நேஷன் ஒன் ரிலிஜியன், ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர், அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஷாப் சிஸ்டம். அந்த மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் டாக்ஸேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்ல. அதுக்கு பேர் வந்து ஜிஎஸ்டி. ஆக்சுவலாக பாருங்க, பழைய சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் என்னெல்லாம் வச்சுருந்தாங்க, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், கவுண்டர் வெயிலிங் டியூட்டி, ஸ்பெஷல் அடிஷனல் டியூட்டி, நிறைய கேட்டகரியில் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி என்ன பண்ணுச்சுனாக்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சிங்கிள் டாக்ஸேஷன் சிஸ்டம், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், இதில் யாருமே எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஸோ ஜிஎஸ்டி ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, 2017 கொண்டு வந்தாங்க. எப்போ எஃபெக்ட் கொடுத்தாங்க, ஜூலை 1, 2017. அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு என்ன பேர்னாக்க 101st அமெண்ட்மெண்ட், 101வது சட்ட திருத்தம் டாக்ஸ் அபவுட் ஜிஎஸ்டி. எஃபெக்ட் கொடுத்தது வந்து ஜூலை 1, 2017. இந்த ஜிஎஸ்டி என்ன சொல்றாங்க பாருங்க, காம்ப்ரிஹென்சிவ் மல்டி ஸ்டேஜ் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். ஒரே ஆள் சஃபர் ஆகுது அப்படின்னா அது இல்லை, யார் யாருக்கு என்னென்ன கரெக்டாக இருக்கோ அதை தான் அவங்க கட்டணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து டேக்ஸ் எவேஷன் சொல்லுவாங்க இல்லையா, டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்துறது வாய்ப்பே இல்லை. ஒரு ஜிஎஸ்டி நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கட்டணும், கட்டே ஆகணும். ப்ரைவேட்டில் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே வெளியிலே போட்டிருப்பாங்க, ஜிஎஸ்டி நம்பர்னே போட்டிருக்காங்க, அப்படி போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா பாருங்கள், இன்ட்ரா ஸ்டேட் சேல், ஒரு ஸ்டேட்டுக்குள்ள, ஆக்சுவலாக இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறதுல வர்ற ஜிஎஸ்டியில் வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஒரு காம்பனன்ட் போடுவாங்க. 18% டேக்ஸ் போடுறாங்க. சிமெண்ட் வந்து இருக்கு, சிமெண்ட் வந்து இங்கேருந்து திருச்சிக்கு போகுது அப்படின்னா அதுக்கு சேல்ஸ் டேக்ஸ் 18, மொத்தம் 18% ஜிஎஸ்டி. அதில் 9% வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு சொல்லியும் 9% ஸ்டேட் ஜிஎஸ்டியும் போடுவாங்க பில்லு. நீங்கள் ஏதாவது பில் பார்த்தீங்கன்னா வாங்கி பாருங்கள், ட்ரெஸ் வாங்குறீங்க, அந்த ட்ரெஸ்லையும் போட்டிருப்பாங்க ஜிஎஸ்டி வந்து 5%, 8% போட்டிருப்பாங்க. ஸோ அதில் பிரித்து ஒரு சில இதை பிரித்து போடுவாங்க. 18% சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து 9%, ஸ்டேட் ஜிஎஸ்டி 9%. ஆனால் இதை கலெக்ட் பண்ணுறது ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸ்டேட்டோட அந்த 9% காம்பனண்ட் இவங்க தான் கலெக்ட் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரித்து தனியாக அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. இன்னொன்று இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஐஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது, ஐஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து இன்டர் ஸ்டேட் சேல், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது இல்லையா, அந்த சேல்ஸ் டேக்ஸ் பேர் வந்து ஐஜிஎஸ்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு பேர் வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு பிரித்து பில் பண்ணுறாங்க. இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இது ப்ளஸ் பாயிண்டா மைனஸ் பாயிண்டா அப்படின்னு பார்த்தா எப்பயுமே ஒரு முன்ன பின்ன இருக்கும் இல்லையா. பாருங்க, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இது வந்து காம்ப்ரிஹென்சிவ் டேக்ஸ், மல்டி ஸ்டேட் டெஸ்டினேஷன் பேஸ்ட். ஸோ ஒவ்வொரு வேல்யூ அடிஷனுக்கும் கரெக்டாக டேக்ஸ் வந்துடுது. டேக்ஸ் ஏமாற்ற முடியாது, யாருக்குமே குந்தகம் கிடையாது. இண்டிவிஜுவலுக்கு, கம்பெனிக்கு, சொசைட்டிக்கு, கவர்மெண்ட்டுக்கு எதுக்குமே ப்ராப்ளம் இல்லை, சிஸ்டம் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறோம். பாருங்க, ஒன் இன்டைரக்ட் டேக்ஸ் ஃபார் த என்டையர் கண்ட்ரி, த ஒன் நேஷன் ஒன் டேக்ஸேஷன் சிஸ்டம், அதை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி ஃபைலிங் ஃபுல்லாக இப்போ ஆன்லைன் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் முன்னால் கையில் கொண்டு போய் எல்லாம் பேப்பர்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க, இப்போ ரைட் நவ் இட் இஸ் மேட் ஆன்லைனில் பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆஃப் டேக்ஸஸ். இதுக்கு முன்னே சொன்னேன் இல்லையா, கன்ஃபியூஷனாக இருக்கும். அதாவது ஒரு இடத்துல டேக்ஸ் கட்டியிருப்போம், இன்னொரு இடத்துல தெரிஞ்சோ தெரியாமலே டேக்ஸ் கட்டிடுவோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, கட்டினா நம்மளுக்கு லாஸு, கட்டலைன்னா கவர்மெண்ட்டுக்கு லாஸு.
இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆஃப் டேக்ஸஸ் இப்போ இல்லை, ப்ராப்பராக இருக்குது. யாருக்கு சரியாக போகணுமோ அது சரியாக போகுது, கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக காஸ்ட் காம்படிட்டிவ்னஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. காஸ்ட் காம்படிட்டிவ்னஸ் முன்ன வந்து ஒரு சிலர் பே பண்ணுவாங்க, பே பண்ண மாட்டாங்க, ஏமாற்றுவாங்க, அம்பலாக இருந்தது ஆக்சுவலாக. இப்போ அப்படி இல்லை, இதுதான் கரெக்டாக தெரிஞ்சிருது ஆக்சுவலாக. அதனால வந்து காம்படிட்டிவ்னஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. காஸ்ட் காம்படிட்டிவ்னஸ். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா ப்ரொமோட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கண்ட்ரோல்டு டேக்ஸ் எவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்திட்டு இருந்தாங்க முன்னால் பயங்கரமாக ஏமாத்திட்டு இருப்பாங்க பாருங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக, ரெண்டல் ஸ்லிப். நான் வந்து இவ்வளோ வாடகை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சும்மா பேருக்கு அந்த ஃபார்மில் எவனோ கோவிந்த பணம் அந்த கையெழுத்து போட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் அப்படியே கொடுத்துருவாங்க. அது வெரிஃபை எல்லாம் பண்ணுறதில்ல. இப்போ அப்படி இல்லை, வெரிஃபிகேஷன்லாம் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா உங்கள் நேமில் அக்கௌண்ட் ஆகுது. முன்ன அந்த மாதிரி சிஸ்டம் இல்லை. உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் போட்டுட்டா, உங்கள் பேன் நம்பர் போட்டுட்டா, உங்கள் ஜாதகம் ஃபுல்லாக அதில் வந்துடும், எல்லாம் வந்துடும் அதில். அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெட்டர் டேக்ஸ் கம்ப்ளையன்ஸ். ஸோ டேக்ஸ் கட்டுறவங்க கரெக்டாக கட்டுறாங்க, பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏமாற்றுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ இருக்குதா? ஃபர்ஸ்ட் ரெவென்யூ வந்து ஜிஎஸ்டி 2.5 லட்சம் வரைக்கும் வந்துச்சா போன மாதம் ஒரு மாதத்துக்கு 2.5 லட்சம் கோடி கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வந்ததா ஜிஎஸ்டியில். டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா ஜிஎஸ்டி சிஸ்டமில்? எஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னது? மிக மிக முக்கியமான ப்ராடக்ட்ஸ் ஆல்கஹால் அண்ட் ரியல் எஸ்டேட். சரிங்களா? மதுபானங்கள் இருக்கு இல்லைங்களா, அது ப்ளஸ் வந்து ரியல் எஸ்டேட். குறிப்பாக ரியல் எஸ்டேட்ல கோடி கணக்கில் பொருள். பெங்களூர் பார்த்துருக்கீங்க இல்லையா? 30, 40, 50 அடுக்கு ஃபுல்லாக பில்டிங்காக கட்டியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ளோரில் 10 ஃப்ளாட்டு, 10 போர்ஷன். எவ்வளோ வருது? எங்கேயோ வருது. இதோ புதுசாக ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து போட்டிருந்தது. 50 அடுக்கு பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க பெங்களூரில். மிக உயரமான பில்டிங். யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு தான் அது விளம்பரம் எடுத்து போட்டிருந்தது. ஆக்சுவலாக ஒரு ஃப்ளோரில் வந்து ஒரு 10 போர்ஷன், 50 ஃப்ளோர். எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது? 500, 1000 யூனிட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அவங்க ஒரு பக்கம் எவ்வளோ பணம் செலவு பண்ணுவாங்க. இப்போ அவன் தான் நான் சொல்ல கரெக்டாக இல்லையா? பெங்களூரில் போயிருக்கீங்களா? இல்லை, இவ்வளோ பெரிய சிட்டி, எவ்வளோ பணம் பொருள் அது சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ ரியல் எஸ்டேட் வந்து ஜிஎஸ்டியில் இல்லை. தப்பு இல்லையா? அது பாருங்க, 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு வருஷம் கழிச்சு 5 லட்சத்துக்கு விற்கிறான். 10 சென்ட்டுன்னா எவ்வளோ ஆச்சு? அதுலேயே 35 லட்சம் ஆச்சு. இப்போ நம்ம ஜாபுக்கு போனோம்னா 5 லட்சம் தான் வரும். வருஷம் ஃபுல்லாக ஒர்க் பண்ண 30,000 40,000 வச்சோம்னா இயர் ஃபுல்லாகவே எவ்வளோ வருது? 5, 6 லட்சம் தான் ஏர்ன் பண்ணுவோம் அப்படி சொல்கிறோம். வேற என்ன ப்ராப்ளமாக இருக்குது இன்னும் அப்படின்னாக்க, இன்னைக்கும் இன்னும் டெவலப் ஆகி நல்லா போயிட்டு இருந்தாலும் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் தான் அதிகமாக இருக்குது இந்தியாவில். பாருங்க, அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அதிகமாக இருக்குன்னா அக்கௌண்டிங்குள்ளேயே வர்றதில்லை. ஓகேங்களா? முறை சாரா தொழில்கள்னு சொல்லுவாங்க தமிழில். அது அமைப்பு சாரா தொழில்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ராப்பராக உங்களுக்கு சேலரி, பிஎஃப், உங்களுக்கு டாக்குமெண்டேஷன், அக்கௌண்டிங்கு, பேங்கிங் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லாம் இருந்து ஜாப்ல இருந்தீங்கன்னா அதுக்கு ஆர்கனைஸ்டு செக்டார்னு பேர். இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. டிவிஎஸ் கம்பெனியில், கேட்டர்பில்லர், டாடா எலக்ட்ரானிக்ஸ், இவங்க எல்லாம் ஆர்கனைஸ்டு செக்டார். ஆர்கனைஸ் செக்டார்னா என்ன அர்த்தம்? சரியாக சேலரி, ஜாபு பர்மனெண்ட்டு, எத்திக்ஸோட ஜாப் நடத்துகிறாங்க, உங்களை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து வேஜ் செட்டில்மெண்ட் கரெக்டாக இருக்குது, உங்கள் குறைகளை சொல்கிறதுக்கு தனியாக ஆணையம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாருங்கள், இந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறீங்க, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி தான் எல்லாம் அவங்கெல்லாம் மிடில் கிளாஸ்காரங்களாம் அப்படி தான் வீடு கட்டினாங்க. சைட் வாங்கும்போதோ, வீடு கட்டும்போதோ, மகளுக்கு பெருசாக கல்யாணம் பண்ணும்போதோ லோன் அப்ளை பண்ணியிருப்பாங்க. சரியா? ஆர்கனைஸ் செக்டாரில் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ, இப்போ டைட்டனில் வந்து நீங்கள் எம்ப்ளாயர் இருக்கீங்க அப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெயிட்டேஜை கொடுத்து கவனிப்பாங்க. என்னென்னா இன்சூரன்ஸ் இருக்குது உங்களுக்கு. 10,000 ரூபாயும் ஃபீல் பண்ணலாம், 10 லட்சமும் ஃபீல் பண்ணலாம். அந்த ஸ்கீம் அப்படி கொடுத்துருக்குறாங்க. அதான் போஸ்ட் கஸ்டமர். அதனால் அப்படி டக்குன்னு எழுதி போட்டு என்ன பண்ணுவாங்க, கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. அதுக்கு ஆர்கனைஸ் செக்டார்னு பேர். பாருங்கள், பிஎஃப் இருக்குது, கிராஜுவேட்டின் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது லேக்ஸ் ஃபிகர் பண்ண வரும். அன்ஆர்கனைஸ் செக்டார் அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கிறது. ஆக்சுவலாக அக்கௌண்டிங் நாம் ஸ்கூலில் இல்லை, கவர்மெண்ட் நாம் ஸ்கூலில் இல்லை. ஒரு என்ஜினியர் இருக்கார், வீடாக கட்டி தள்ளுறாரு. அவர் பார்த்தா ஒரு வீடு கட்டும் போது அவருக்கு 2 லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 வீடு கட்டுறாரு. ஸோ 10 வீட்டில் 20 லட்சம் அவருக்கு பணம் வருது. அந்த 20 லட்சம் பணத்துக்கு அக்கௌண்ட் கிடையாது, டேக்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுக்கு அன்ஆர்கனைஸ் செக்டார்னு பேர். அதுக்கு பெனிஃபிட் கிடையாது. கவர்மெண்ட்ல இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த அன்ஆர்கனைஸ் செக்டாருக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. ஆனால் ஆர்கனைஸ் செக்டார் தான். உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, கொரோனா டைம்லாம் சொல்கிறேன், உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் ஓனாக போய் பார்க்கணும். ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு ஆப்ரேட் பண்ணணும், மிடில் ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கையிலேருந்து காசு போடணும். அதுனா அவங்க ஒன்றுமே தேவையில்லை, ஜஸ்ட் கார்டு காட்டினா போதும், இன்சூரன்ஸ் ஸ்கீமில் கொடுப்பாங்க. ஸோ ஆர்கனைஸ் செக்டாருக்கு வேறு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க
டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. அந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்களா புதுசா, இது எப்படி கட்டணும், எப்படி ரைஸ் பண்ணணும், யாருக்கு என்ன பக்காவா சிஸ்டம் இருக்கு அப்படின்ற சிஸ்டமை புரிஞ்சு அதை நிர்வாகம் பண்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஸ்டார்டிங்ல. இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதா சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தாக்கா இந்த மேனுஃபேக்சர் ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா, எந்தெந்த ஸ்டேட்ல வந்து மேனுஃபேக்சரிங் தொழில்கள் அதிகமா இருக்கும், மேனுஃபேக்சரிங்னா செகண்டரி செக்டார்னு சொன்னேன் இல்லையா, அந்த தொழில்களில் யார் அதிகமாக இன்வால்வ் ஆகிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால ரெவென்யூ லாஸ். ஆக்சுவலா அவங்களுக்கு போக வேண்டிய பணத்தை ஜிஎஸ்டி மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஆக்சுவலா இந்த மேனுஃபேக்சரிங் பண்றாங்க இல்லைங்களா, அங்க லோக்கல் டேக்ஸ் யாரு கட்டணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் கட்டணும். அவங்க இப்போ ஜிஎஸ்டி போட்டதுனால என்ன பண்ணாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் ஷேர் போடுற அந்த பில் அப்படி தான் போடுறாங்க. ஆனால் பணம் வந்து கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பூல் பண்ணி அக்கௌண்ட் பண்ணி திருப்பி கொடுக்குறாங்க. இதனால இவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகுது அதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஸ்லாப் என்ன வச்சிருக்காங்க, 0%, 5, 12, 18, 28 இந்த மாதிரி 5 ஸ்லாப் வச்சிருந்தாங்க. போன வாரம் தான் இப்போ என்ன பேசியிருக்காங்க, இந்த ட்ரம்ப் எல்லாம் வரி போட்டதை வச்சு 2 ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் 5%, 12%, அதாவது 0%, 5%, 12%, அந்த 28% ஸ்லாப் எடுத்துட்டாங்க. 40% ஏதோ ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு மட்டும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா சொன்ன வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா நிதி கமிஷன் அப்படின்னு ஆர்டிகல் 280 நம்ம பாலிட்டியில் படிச்சிருக்கோம் இல்லையா, ஃபினான்ஸ் கமிஷன். கொஸ்டின் போன டைம் கூட கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ரிலேட்டாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ஃபினான்ஸ் கமிஷன்? இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? கான்ஸ்டியூஷன் கொள்ளி இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு படிச்சிருக்கோம். இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸ் ரெவென்யூஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். டேக்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா, கலெக்ட் பண்ண டேக்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு என்னென்ன ஷேர் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு பிரித்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ என்னன்னு பிரித்து தரணும். இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஒர்க். ஆக்சுவலா கொஸ்டின் நிறைய டைம் கொஸ்டின் பேங்க்ல கேட்டிருக்காங்க. ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபர்ஸ்ட் வேலை ஷேரிங் த நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் த டேக்ஸஸ் பிட்வீன் த யூனியன் கவர்மெண்ட் அண்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் வேற என்ன ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் ரெஃபர் பண்ணா அதை பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது பாருங்க, குவாசி ஜுடிஷியல் பாடின்னு சொல்றாங்க ஃபினான்ஸ் கமிஷன். அது வந்து நீதித்துறை அமைப்பா, கோர்ட் சிஸ்டம் மாதிரி சொல்றாங்க. ஜுடிஷியல் பாடியா அப்படின்னா பாதி ஜுடிஷியல் பாடி மாதிரி கணக்குன்னு சொல்றாங்க. குவாசின்னா பாதின்னு அர்த்தம். ஃபினான்ஸ் கமிஷன்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 1+4 மெம்பர்ஸ். ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் +4 அதர் மெம்பர்ஸ். பாருங்க, ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கேட்டா கேட்பாங்க இவங்களுக்கு பீரியட் என்ன, இந்த 1+4 5 பேர் இருக்காங்க இல்லையா, ஃபைனான்ஸ் கமிஷன் 5 பேர், அவங்களுக்கு என்ன பீரியட், 5 வருஷமா 6 வருஷமா, ரிட்டையர்மெண்ட் என்ன, பதவிக்காலம் என்ன அப்படின்னா, they hold office for a period specified by presidential order அப்படின்னு சொல்றாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்களை அப்பாயிண்ட் பண்ணும்போது ஆர்டர் சைன் பண்றாங்க இல்லையா, அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்களாம் அந்த பதவிக்காலம் தான் அவங்களுக்கு. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் ஆன்சர்ல எழுதணும். சரியா? ஸோ தேர் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் ஃபினான்ஸ் கமிஷன், ஆர்டிகல் 280. அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னோம், உள்ள யார் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஷேரிங் த டேக்ஸஸ் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் த ஸ்டேட்ஸ். மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, பிரித்து தர்றது. இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிராண்ட்ஸ் இன் எய்டுன்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா கிராண்ட்ஸ் இன் எய்ட், மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கும் நிதி உதவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராண்ட்ஸ் இன் எய்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. The principles that should govern the grants in aid to states by the center அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டாவது மிக முக்கியமான பணியா சொல்றாங்க. ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் பைண்டிங்கா அப்படின்னு பார்த்தா இட்ஸ் நாட் பைண்டிங். லீகல் டேர்ம்ஸ்ல படிச்சுக்கிட்டே இருப்போம். ஆக்சுவலா பைண்டிங்கானா நாட் பைண்டிங். ஆக்சுவலா அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று இருக்கு, படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆர்டிகல் 143. The president can consult Supreme Court for any doubts relating to the constitution etc. கொடுத்துருக்கோம். அதில் அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறாரு. சுப்ரீம் கோர்ட் வந்து ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க சுப்ரீம் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் வந்து இஸ் இட் பைண்டிங் ஆன் பிரசிடென்ட்னா, நோ இட் இஸ் நாட் பைண்டிங். இட்ஸ் நாட் பைண்டிங். ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம், அவர் இஷ்டம் ஏற்றுக்காம போகலாம். அந்த பைண்டிங்னா கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இது அட்வைசரி நேச்சர்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் பைண்டிங். போன எக்ஸாம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைனான்ஸ் கமிஷன் பாருங்க, 16 ஃபைனான்ஸ் கமிஷன் போட்டிருக்காங்க.
அதில் 4 ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுத்து அவங்க சேர்பர்சன் பீரியடை மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. மிடில் கொடுத்துருந்தாங்க. வழக்கமாக கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா லேட்டஸ்டாக கேட்பாங்க, இல்லை ஃபர்ஸ்ட்ல கேட்பாங்க. வழக்கமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் யாருன்னு கேட்பாங்க. ஆஸ்பர்ன் ஸ்மித்னு படித்தோம் ஞாபகம் இருக்கா? இப்போ லேட்டஸ்டாக யார் இருக்காங்க? சஞ்சய் மல்ஹோத்ரான்னு யாரும் இருக்காங்கன்னு படித்தோம். அவங்க என்ன பண்ணாங்க, மிடில் கொடுத்து கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ண, அந்த 16 ஃபைனான்ஸ் கமிஷனும் யார் சேர்மன் என்னன்னு பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இன்னொரு எப்படி கேட்டிருக்காங்கன்னா 16th ஃபைனான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட், எது ரைட் எது ராங்கன்னு கேட்டிருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியாது, நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஃபைனான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ், ஓகேங்களா? அதில் கீ ஏரியாஸ் மட்டும் எதாவது கேட்பாங்க. குறிப்பாக மெயின்ஸில் அதிகமாக கேட்பாங்க, செகண்ட் ஸ்டேஜ் மெயின்ஸில். அது ஏற்கனவே இதுவும் நம்ம படிச்சிருக்க பாருங்க. அன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் ஷார்ட் கோட்லாம். ஆர்டிகல் 265, 268, 269, 70 லாஸ்ட் டைம் கிளாஸில் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? அதாவது இந்தியாவில் வந்து நோ டேக்ஸ் ஷல் பி லெவிட் எக்ஸப்ட் பை த அத்தாரிட்டி ஆஃப் லா. பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இந்தியாவில் டேக்ஸஸ் போடுறதுக்கு ரைஸ் பண்ணுறதுக்கு பவர் இருக்கு, வேற எந்த ப்ரொசீஜருமே கிடையாது. பாராளுமன்ற ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் ஒரு டேக்ஸ் நீங்கள் வந்து மக்கள் மேலே போட ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு 265 சொல்லுது. 268 என்ன சொல்லுது? லெவிட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், கலெக்டட் அண்ட் அப்ராப்ரியேட்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். பாருங்க LCA 268ல. இது புரியுதா நான் சொல்றது? 269ல LCA லெவிட் அண்ட் கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்ராப்ரியேட்டட்னா யூஸ் பண்றது யார் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட். 270ல வந்து லெவிட் அண்ட் கலெக்டட் பை போத், லெவிட் அண்ட் கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் ஷேர் பண்ணிக்கிறது ரெண்டு பேருமே. அப்ராப்ரியேட் பண்றது யாருன்னா போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ யூனியன் கவர்மெண்ட் இருக்கிறீங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்க என்னென்ன டேக்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. பேங்கிங் கேஷ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ், கார்பரேட் இன்கம் டேக்ஸ், ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ், பர்சனல் இன்கம் டேக்ஸ் எல்லாம் போடலாம். இன்டைரக்ட் டேக்ஸ்ல அவங்க என்ன போடுறாங்க? கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ். நான் எல்லாமே ஒவ்வொரு லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அண்டர்ஸ்டாண்ட்? கொஞ்சம் படிச்சுக்கோங்க பாருங்க. ஸ்கோர் வந்து TNPSC எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 200 கொஸ்டின்ல எல்லாருமே கிட்டத்தட்ட 145, 150 எடுத்துருவீங்க. நல்லா படிச்சிருக்கிற ஃபுல்லாக ஃபார்வர்ட் ஸ்டூடெண்ட் வந்து 200க்கு 140, 145, 150 வந்துருவாங்க, ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன படித்தாலும் இதுதான் ஆவரேஜாக ஸ்கோர் லேண்ட் ஆகும். அந்த மிச்சம் 50 கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் டக்குன்னு டம்ப் ஆகாமல் கொஞ்சம் தைரியமாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபார்வர்டாக அதை நல்லா அனலைஸ் பண்ணி ஸ்கோர் எடுத்தீங்கன்னா பாருங்க, ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 160 போட்டுட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடும், ஓகேவா? 165 போட்டிங்கன்னா குரூப் 2A கிளியர் ஆகும் ப்ரிலிம்ஸில். குரூப் 2, 2A 2 இருக்கு இல்லையா, ஸ்கோர் கம்மியாக இருந்ததுன்னா 2A கிளியர் ஆகும். ஸ்கோர் நல்லா எடுத்தீங்கன்னா 2A கிளியர் ஆகும். 2A எழுதலாம், 2A ரெண்டுமே தனித்தனியாக எடுத்துறாங்க. இப்போ ரெண்டுமே எழுதலாம் நீங்கள். ஸோ இன்னும் ஸ்கோர் அதிகமாக எடுத்தீங்கன்னா கன்னாக உட்காந்துருக்கு, கண்டிப்பாக வந்துடும் சொல்லலாம். ஸோ ஸ்கோர் விடக்கூடாது ஆக்சுவலாக, ஓகேவா? எல்லாமே எடுத்துருவாங்க. 140, 145, 150 எடுத்துருவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா வந்து 20 மார்க்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணுறவங்க தான் கெப்பாசிட்டி. அது கொஞ்சம் ட்ரை பண்ணும்.